ஃபர்ஸ்ட்டு மேக்ஸ் பார்க்க போறோம். மேக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆளாளுக்கு ஒரு எய்ம் வச்சிருப்பீங்க. அந்த எய்ம் என்னன்னு சொல்லி கொஞ்சம் யோசிங்க. ஓகேவா? நம்ம எதுக்காக படிக்க வந்திருக்கோம்? எல்லாருமே ஒர்க் போவீங்க, இல்ல காலையில ஜாப் முடிச்சுட்டு கூட ஈவினிங் வருவீங்க. ஓகேங்களா? இல்ல காலேஜ் போயிட்டு வருவீங்க. எப்படியா இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணணும்னு வந்துட்டோம். அத எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி யோசிங்க. அதாவது ஒரு கிணத்துக்குள்ள விழுகுறோம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வந்தோனே கிணத்துக்குள்ள விழுகுறோம்னு நெனச்சுக்காதீங்க. விழுகுறோம்னா எப்படி நீச்சல் அடிச்சு வெளிய வரணுங்கிறத பார்க்கணும். ஓகேவா? உள்ள விழுந்தாச்சு, நம்ம உள்ள குதிச்சுட்டோம். ஓகேங்களா? அது எப்படி வெளிய வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதுல சில பேருக்கு நீச்சல் தெரியும். சில பேருக்கு நீச்சல் எதுவுமே தெரியாது. அப்ப எப்படி வெளிய வரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் வந்து முனியிலேயே நின்னுக்கிட்டு இருக்கோம். அதாவது எப்படி குதிக்கணும்னு கூட தெரியாது சில பேருக்கு. ஓகேவா? அப்ப எப்படி குதிச்சு நீச்சல் அடிச்சு அந்த கரைக்கு போகணுங்கிறத பார்க்கணும். ஓகேவா? இப்ப உள்ள குதிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குங்க. அதே மாரி தான் இதுவும். மேத்ஸ்ல என்னென்ன பண்ணணுங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட்டு டாபிக் என்ன? சிலபஸ் என்ன? எப்பயுமே வந்து உங்க பேக்ல என்ன இருக்கும்னா, சிலபஸ் இருக்கும். யார் பேக்லலாம் இருக்கு? 4 பேர் வந்துட்டீங்கல்ல. ம். ஆப்டிட்யூட்க்கு மட்டும் இருக்கா? மத்ததுக்கெல்லாம் சிலபஸ் வச்சிருக்கீங்களா? நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்ல வர்றேன். ஓகேங்களா? என்ன இருக்கணும்? எல்லார் கையிலயும் சிலபஸ் இருக்கும். ஓகேவா? நீங்க கிளாஸ் போறீங்க, வர்றீங்க. என்னைக்கு வந்தாலும் சரி. ஓகேவா? என்ன சிலபஸ் இருக்கணும்? சிலபஸ் மட்டும் எப்பயுமே வச்சுக்கணும். ஓகேவா? நம்ம என்ன படிக்கிறோங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் என்னன்னா, அத எப்படி படிக்கணுங்கிறது கத்துக்க முடியும். சிலபஸ் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதுல என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். உங்களுக்கு பார்த்தோனே எல்லாமேலாம் மைண்ட்ல இதாகாது. மொதல்ல வரும்போது என்னென்ன டெய்லி சிலபஸ் எடுத்து பார்க்கும்போது, ஓரளவுக்கு உங்களுக்கே மைண்ட் ரீட் ஆகும். இதெல்லாம் படிக்கணும். இதெல்லாம் நான் முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது அப்பதான் தெரியும். அங்க என்ன இருக்கு? ஒரு கொஸ்டின் பேப்பரே நீங்க எடுத்து பார்க்குறீங்கன்னா, அதுல என்னென்னலாம் கேட்பாங்கங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோனயும் இந்த மாரி இருக்கு. இங்கிலீஷ் மீடியமா? தமிழ் மீடியமா? ம். தமிழ். நீங்க 2 பேருமே தமிழ். சரி, ஓகே. லாங்குவேஜ்ங்கிறது மேத்ஸுக்கு தேவையே கிடையாது. அதனால பிரச்சனை கிடையாது. ஓகேவா? நான் எந்த லாங்குவேஜ்ல சொன்னாலும் உங்களுக்கு புரிய தான் போகுது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆ ஷார்ட்கட்ஸ் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப கொஞ்சம் வேகமா போடலாம். இங்க கிளியர் பண்ணணும்னா 2டே 2 தான். ஓகேங்களா? குரூப் 4 படிக்கிறீங்க, குரூப் 2 படிக்கிறீங்க. அது எல்லாத்தையுமே சொல்லுவேன். ஓகேவா? குரூப் 4 படிக்கணும்னா என்ன தேவைன்னா, தமிழ் மஸ்ட். ஓகேங்களா? தமிழ்ல எத்தன கண்டிப்பா எடுக்கணும்னா, ஒரு 90 டூ 95 கண்டிப்பா எடுத்தீங்கன்னா, மேக்ஸிமம் கிளியர் பண்ணணும். ஓகேவா? நீங்க எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, அட்லீஸ்ட் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். எனக்கு வந்து தமிழ் தேவையில்ல. ஓகே தான். ஆனா இல்லைனாலும் ஒரு தடவ அப்ளை பண்ணுங்க. ஜிஎஸ் வந்து உங்களுக்கு தேவை தானே. அதுக்காக அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? எந்த எக்ஸாமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிருங்க. இந்த டிஎன்பிசி சைட்ல நடந்துச்சுன்னா. ஓகேவா? அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுவும் இல்லாம ஒரு எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கிளியர் பண்ணுவாங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்க கிளியர் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க மோஸ்ட்லி. ஓகேவா? ஆ ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்க கிளியர் பண்ணுவாங்க. ஆனா கம்மியா பண்ணுவாங்க. ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கிளியர் பண்றாங்க? எதனால? உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லாதீங்க. நீங்க எப்படி படிக்கணும்னு ஐடியா இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸாம் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நெறைய தடவ அவங்க எழுதி பார்த்துருப்பாங்க. ஓகேவா? அத எப்படி எழுதணுங்கிற நெறைய ஐடியாலஜி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேவா? அதுக்கு தான் சொல்றேன். அந்த இது எப்படி கிடைக்கும்? எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதி பார்த்தா தான் கிடைக்கும். குரூப் 2 அப்ளை பண்ணீங்களா? அப்ளை பண்ணலனா பிரச்சனை இல்ல. நான் கேட்கிறேன். டிகிரி முடிக்கல. ஓகே சார். ஓகே. நீங்க? ம். இனிமேல் வந்து முடிச்சுட்டீங்க. குரூப் 4 வந்து பிரச்சனை இல்ல. அது வந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க. ஓகே. ஆ அப்படி இல்லைனாலும் கொஸ்டின் பேப்பர் வாங்கி பாருங்க. ஓகேவா? அடுத்தது என்னன்னா, லாஸ்ட்டா நடந்திருக்குங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் தேவை. ஓகேவா? அது என்ன, எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப தேவையில்ல. நான் என்னன்னா, ஒரு ஸ்டார்ட்டிங் ஒரு 10 கிளாஸ் போனதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். நம்ம எவ்வளோ தூரம் படிச்சிருக்கோம். ஒரு படிக்கிற மைண்ட் செட் வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க உட்காந்து கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? அத சொல்லணும்னு நெனச்சேன். ஓகே. அடுத்தது சரி என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சிம்பிளிஃபிகேஷன், பெர்சன்டேஜ் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். நீங்க எப்படின்னா, இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குன்னா, சிலபஸ்ல இருந்தா மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா, மேத்ஸ்க்கு மட்டும் அப்படி இல்ல. ஒரு 2, 3 இப்போ இன்னொன்னா லாஜிக்கல் ரீசனிங்னு வச்சுக்கோங்க. ரீசனிங் பொறுத்தவரைக்கும் ஒரு 6, 7 டாபிக் எக்ஸ்ட்ரா சேருது. ஓகேவா? அதுவும் சேர்த்து தான் கேட்பாங்க. அது எங்க இருக்குன்னு நான் சொல்லிர்றேன். ஓகேங்களா? புக்ல மோஸ்ட்லி புக்ல இருந்து தான் வரும். மேத்ஸ் பொறுத்தவரைக்கும். 25 கொஸ்டினும் புக்ல இருந்து வருமானா? கண்டிப்பா இல்ல. ரீசனிங் இந்த லாஸ்ட் பார்ட் இருக்கும். இந்த லாஸ்ட் பார்ட் மட்டும் என்னன்னா, புக்ல இருந்து வராது. ஆனா புக்ல கிடையாது. என்னன்னா 6 டூ 10த் வரைக்கும் இருக்கிற புக்ல இருந்து தான் கேட்பாங்க. நமக்கு 11த், 12த் புக்கே தேவையில்ல. ஓகேங்களா? அதனால 6 டூ 10த் வரைக்கும் இருக்கிற புக் வரைக்கும்
இந்த மொதல் 3 டாபிக்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க. இது லாஸ்ட் இருக்கிறது புக்கில் இல்லை. நான் அதை எப்படி படிக்கணும், எந்த மாதிரிலாம் படிக்கணும்னு சொல்லிடுறேன். அதை வச்சு நீங்கள் படிச்சிடலாம். ஓகேவா? முதல் என்னன்னா சிம்பிளிஃபிகேஷன். அப்படின்னா என்னதுன்னா சுருக்குகன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா சுருக்குக அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அதுல சிம்பிளிஃபிகேஷன் சிம்பிளா கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதை லாஸ்ட் வரைக்கும் அவங்க கேட்குற வரைக்கும் அதை எப்படி சொல்லணும்னா லாஸ்ட் வரைக்கும் சொல்ல முடியாது. அவங்க கேட்குற வரைக்கும் சுருக்கி கொண்டு வரணும். 4 ஆப்ஷன் கொண்டு கொடுத்துருப்பாங்களா அந்த இது வரைக்கும் சுருக்கி கொண்டு வரது தான் சிம்பிளிஃபிகேஷன். ஓகேவா? அடுத்தது பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜ்னா என்ன இருப்பாங்க? சதவீதம். நல்லா டிரான்ஸ்லேட் தான். ஓகே, வேற இங்க பாருங்க சார், நீங்க தப்பா சொன்னாலும் சரி ரைட்டா சொன்னாலும் சரி நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்ல போறது இல்லை. ஓகேவா? நீங்க ட்ரை பண்ணுங்க. தப்பா இருந்தா நான் சொல்ல போறேன், அவ்வளவுதான். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. 100க்கு நம்ம எவ்வளவு மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்ப்போம்னா அதுதான் பெர்சன்டேஜ். ஓகே, அது நம்மளுக்கு வந்து பெர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு மாதிரி செய்வோம், கொடுக்கலன்னா அது எப்படி செய்யணும் கன்வெர்ட் பண்ணி கொண்டு வருது அதை பார்ப்போம். 100க்கு எவ்வளவு எடுக்கணுங்கிறது தான் பெர்சன்டேஜ்ல கொடுக்குது. ஓகே, அடுத்தது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது சிசிஎஃப்னா மீபேவான்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது லோயஸ்ட் காமன் மல்டிபிள்னா என்னதுன்னா மீச்சிமான்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது மீச்சிறு பொது மடங்கு, இது மிகப்பெரிய பொது வகுத்தி. ஓகேவா? சரி, அப்படின்னா என்ன இருப்பா? மீபேவா மீச்சிமா, அதாவது எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னா என்னங்க? எந்த சின்ன நம்பர் வந்து அதால மல்டிபிள் ஆகுது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வரும். ஓகேங்களா? இப்ப இதே மாதிரி ஹச்சிஎஃப்னா என்னன்னா பெரிய நம்பர் வந்து எந்த ஃபேக்டரால அது டிவைட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அதை சம் பார்க்கும்போது டீட்டெயிலாகவே புரியும். ரேஷியோனா என்ன? ரேஷியோ வந்து ப்ரொபோர்ஷன். விகிதம் மட்டும் விகிதாச்சாரம் சொல்லுவோம். அப்படின்னா என்ன? ரேஷியோனா என்ன ஐடியா? அதுதான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? 2 இதை கம்பேர் பண்றதுக்கு பேர் தான் என்னதுன்னா ரேஷியோ. ஓகேங்களா? நான் ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு தெரியுது, ஒருத்தவங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைச்சு எப்பயுமே ஃபீல் பண்ணாது. ஓகேவா? ஒருத்தனுக்கு தெரியுதுன்னா அவன் முன்னாடியே கத்துக்கிட்டான். அவ்வளவுதான். நம்ம இப்ப கத்துக்க போறோம். ஓகேவா? என்னைக்குமே அந்த மைண்ட் செட் வந்துக்கோங்க. நம்மளுக்கு தெரியலன்னா என்னைக்குமே அதை கவலையே படக்கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறமும் தெரியலைங்கிறதுக்கு தான் வருத்தப்படும். ஓகேவா? நம்ம கத்துக்கலைங்கிறத பிரச்சனையே கிடையாது. ஒரு இடத்துக்கு கத்துக்க தானே வந்திருக்கோம். ஓகேங்களா? படிச்சு முடிச்சுட்டு நம்மளுக்கு தெரியலன்னா தான் பிரச்சனை. ஓகேங்களா? எக்ஸாம் எழுதிட்டு நம்ம தெரியலன்னா வருத்தப்பட்டு. ஓகேவா? அது வேற டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஆரம்பத்துல நம்ம படிக்கல, கிளாஸ் ஆன்சர் பண்ணல, உங்ககிட்ட இப்படி சொல்லல, நம்ம தப்பா சொல்றோம். எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. ஓகேவா? அது இங்க தேவையே கிடையாது. நீங்க எக்ஸாம்ல உங்களுக்கு தெரியுதா தெரியலங்கிறது தான். ஓகேவா? அதை மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? PNR/100 அப்படின்னு சொல்லுவீங்க. வேற ஒரு வட்டி கண்டுபிடிப்பாங்கல்ல. ஓகேங்களா? இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது கூட்டு வட்டி, இது சிம்பிள் வட்டி. அதாவது எளிய வட்டின்னு சொல்லுவாங்க தமிழ். ஓகேவா? ஒரு வட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரூ. 100 இருக்குன்னா அதுக்கு ரூ. 10 வட்டி போறான்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வருஷமும் ரூ. 10 தான் இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷமும் ரூ. 10 தான் இருக்கும். இதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆனா கூட்டு வட்டியில அப்படி இல்லை. அந்த வட்டி வந்து இதோட ஆட் ஆகும். இதோட அசலோடு. அப்ப ஆட் ஆகும் போது என்ன ஆகும்னா அடுத்த வருஷம் ரூ. 110 எவ்வளவு வட்டினா ரூ. 11 வட்டி. அப்ப அதுக்கு அடுத்த வருஷம் ரூ. 11 வட்டினா ரூ. 21 வட்டி. இப்படி மாறிக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? அதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? சம் பார்க்கும்போது தெளிவாகவே புரியும். இப்போதைக்கு சொல்றேன். அடுத்தது ஏரியா அண்ட் வால்யூம். ஏரியானா என்னது? என் ஏரியாவுக்கு வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஏரியானா ஒரு ஒரு டிராயிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட இப்போ ஸ்கொயரா இருக்கு, சர்க்கிளா இருக்கு, அதுக்கெல்லாம் உள்ள ஏரியா அதுக்குள்ள எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கு ஃபார்முலாஸ் இருக்கு. ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். வால்யூமும் அப்படிதான். அதுக்குள்ள எவ்வளவு வால்யூம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ஓகேவா? பரப்பளவு, இன்னொன்று வந்து கன அளவுன்னு சொல்லுவோம். அடுத்தது டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க்னா என்ன? ம் ம் ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து இப்போ நான் இங்க ஒர்க் பண்றேன். இப்போ ஒர்க் பண்றேன்னா எனக்கு இவ்வளவு டைம்க்கு இவ்வளவு சேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி. இந்த ஒர்க்குக்கு இவ்வளவு சம்பளம் தருவாங்க. அந்த இதுதான் கால்குலேட் பண்ணி மேக்ஸிமம் கண்டுபிடிப்போம். அதுவும் இல்லாம ஒரு ஒர்க்கை வந்து ஒரு நாள் ஒருத்தர் வந்து ஏ இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து 10 மணி நேரம் செய்யறாரு. பிங்கிறவர் 12 மணி நேரம் செய்யறாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு நேரத்துல செய்வாங்க? அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, சிம்பிளா தான் இருக்கும். ஒரு எந்தெந்த டாபிக் கஷ்டமா இருக்கும், எது ஈஸியா இருக்கும்ங்கிறதையும் சொல்லிடுறேன். அடுத்தது லாஜிக்கல் ரீசனிங். ரீசனிங்
புதிர்கள்னு சொல்லுவாங்க தமிழ். தமிழ்ல கூட காட்டுறேன். தர்க்க காரணவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு சீரிஸ் இருக்குன்னு ஒரு தொடர் குடுத்துருப்பாங்க. இப்ப 1, 2, 3 அப்படின்னு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த நம்பர் என்னது அப்படிங்கிற மாரி கேட்கும். ஓகேவா? அடுத்து என்ன வரும்? 4ங்கிற நம்பர் வரும். அந்த மாரி தான் இருக்கும். ஈஸியா தான் இருக்கும். நீங்க அத ஒர்க் அவுட் பண்ணுங்க. லாஜிக்கல் ரீசனிங் மட்டும் தான் நீங்க படிக்காமலே எழுத முடியும். ஓகேங்களா? ஆன் தி ஸ்பாட்ல உங்களோட திங்கிங் மட்டும் தான். ஓகேவா? இருக்கிறதுலே ஈஸியானது இந்த டாபிக் தான். உங்களுக்கு அதுலயும் என்னன்னா, சின்ன சின்ன மிஸ்டேக் மட்டும் பண்ணாம நீங்க போட்டீங்கனாலே போதும். கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா ரொம்ப ஈஸிப்பா. அவ்வளவுதான். பசில்ஸ் உங்களுக்கே தெரியும். அந்த புதிர்கள் மாரி குடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு சம் பார்க்கும்போது நெறையா சம் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா, மேத்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. யார் புது நோட்லாம் போட்டாச்சு? நியூ நோட் வச்சிருக்கீங்களா? இல்ல போடலைனாலும் சொல்லுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எப்பயுமே போடும்போது நியூ நோட்டா போட்டுக்கோங்க. மத்த டாபிக் தயவு செய்து எழுதாதீங்க. ஓகேங்களா? மேத்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மேத்ஸ் நோட் மட்டும் அத வச்சுக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் பெரிய நோட்டாவே போட்டுக்கோங்க. நான் ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஓகேங்களா? இன்னொன்னு 2 விஷயம் மஸ்ட். ஓகேங்களா? 1 வந்து லீவ் போடாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்காக சொல்லி தர்றதுக்காக நான் வர்றேன். அதனால லீவ் போடாதீங்கன்னு நான் சொல்ல வரல. நான் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். அடுத்த சம்ல அடுத்த நாள் அத சொல்ல மாட்டேன் கண்டிப்பா. ஓகேங்களா? அப்ப நான் சொல்லலைன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி நீங்க நோட் பண்ணிறலாம். என்ன விட அவங்க சொல்லிக் கூட குடுத்துரலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா, நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் அவங்க சொல்லுவாங்களாங்கிறது கண்டிப்பா சொல்ல முடியாது. ஓகேங்களா? தயவு செய்து மேத்ஸ் கிளாஸ் முடியுறதையும் லீவ் போடாதீங்க. இதே சப்ஜெக்ட்ட வேற சப்ஜெக்ட் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரி எடுப்பேன், ஐஎன்எம் எடுப்பேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து நீங்க லீவ் போட்டாலும் பிரச்சனை கிடையாது. நீங்களா படிக்க முடியும். ஓகேங்களா? மேத்ஸ் மட்டும் அப்படி இருக்காது. அதுக்காக சொல்றேன். சில பாயிண்ட்ஸ் சில இடத்துல நான் சொல்லுவேன்னா, அது அன்னைக்கு மட்டும் தான் சொன்னதா இருக்கும். அதனால மிஸ் ஆயிரும். அதுக்காக சொல்றேன். ஓகேவா? எனக்கு என் கிளாஸ் நீங்க லீவ் போடக்கூடாதுன்னு கண்டிஷனா சொல்லல. உங்களுக்காக தான் சொல்றேன். ஒரு விஷயத்த நான் ஒரு கிளாஸ்ல சொல்றேன்னா, அடுத்த கிளாஸ்ல மிஸ் பண்ணலாம். ஓகேவா? சொல்லாம விட்டுறலாம். வேற டாபிக் எடுக்கும்போது மிஸ் ஆயிரும். அதுக்காக சொல்றேன். அடுத்தது விசுவல் ரீசனிங் அதாவது படம் டிராயிங் குடுத்து எப்படி சால்வ் பண்றதுன்னு குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஈஸியா தான் இருக்கும். அடுத்தது நியூமெரிக்கல் ரீசனிங், நம்பர் சீரிஸ் இது எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ரீசனிங் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாவே புரியும். ஓகேவா? ரீசனிங் இருக்கிறதுலே ஈஸியான டாபிக். ஆ இத தாண்டியும் சில டாபிக்ஸ் கேட்பாங்க. இங்க இருக்கிற டாபிக்ஸ் மட்டும் தான் கேட்பாங்களான்னா, கண்டிப்பா கிடையாது. அதையும் தாண்டி கொஸ்டின் கேட்பாங்க. அந்த டாபிக்ஸும் நான் சேர்த்து தான் எடுப்பேன். அதாவது எப்படின்னா, இங்க ஆவரேஜ்ங்கிற டாபிக்கே இருக்காது. ஆனா ஆவரேஜ்லேருந்து கொஸ்டின் இங்க இருக்கா? ஆவரேஜ்ங்கிறது. ஆனா ஆவரேஜ்லேருந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இருந்தது. அப்ப நீங்க எப்படி சொல்லுவீங்க? இதுலேருந்து வருமா? அந்த டாபிக் சேர்த்து தான் எடுப்பேன். இருந்தாலும் உங்களுக்கு சிலபஸ் வச்சு சொல்லணுங்க. அதுக்காக சிலபஸ் வச்சு சொல்றேன். எக்ஸ்ட்ரா தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அது எப்படின்னா ஒண்ணும் இல்ல. இந்த ரேஷியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 இத கம்பேர் பண்ணும்போது எப்படி குடுத்துருப்பாங்கன்னா, ஆவரேஜ் வந்து ஒருத்தர் வந்து இவங்க வந்து 20 இட்லி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 25 இட்லி சாப்பிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆவரேஜா 2 பேரும் கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு ரேஷியோல சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. இப்ப நீங்க ஆவரேஜ் படிக்கலன்னா அது கண்டிப்பா தெரியாது. நம்ம ரேஷியோ மட்டும் தான் படிச்சுட்டு போனோம்னா, நம்ம ரேஷியோ டாபிக்ல இருக்கிறத மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். ஆனா ஆவரேஜ் டாபிக்ல இருக்கிறத கவர் பண்ண மாட்டோம். அதுக்கு தான் சொல்றேன். எக்ஸ்ட்ரா டாபிக் தான் நான் சேர்த்து எடுப்பேன். அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நடத்துற எல்லா டாபிக்ஸையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எது எது அதிகமா கேட்பாங்க, எது எது கம்மியா கேட்பாங்கன்னு சொல்லுங்க. முக்கியமா நீங்க எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது நல்லா தெரியுதா? இல்ல ரெட் கலர் ஓகே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா? அடுத்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அடுத்தது இந்த 2 டாபிக் ரொம்ப மஸ்ட். இதுல இருந்து எத்தனை மார்க்னா, எந்த எக்ஸாம்னாலும் 5 மார்க். இந்த 2 டாபிக் பார்த்தா எத்தனை மார்க் கிளியர் பண்ணிடுவீங்க? 5 மார்க். ஓகேவா? சில இடத்துல வந்து சில டாபிக் இதெல்லாம் மத்த எக்ஸாம் சொல்லவே முடியாது. நீங்க தமிழே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் பாரதியார மட்டும் படிக்கிறேன். எனக்கு வந்து 2 மார்க் கன்ஃபார்ம் வந்துரும். அப்படின்னு வேணா சொல்லலாம். ஓகேங்களா? ஆனா பாரதியார பத்தி படிக்கிறது இருக்குன்னா நெறைய இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு டாபிக்லயே வந்து 2 டாபிக் படிக்கும்போது நமக்கு எவ்வளவு மார்க் கிடைக்குது? 5 மார்க் கிடைக்குது. இதெல்லாம் மத்த எந்த டாபிக்லயும், மத்த எந்த சப்ஜெக்ட்லயும் இப்படி இருக்காது. சீரியஸாவே தான் சொல்றேன். நான் மேத்ஸ் எடுக்கிறதுனால சொல்லல. நான் எல்லா டெஸ்ட்டுமே எழுதியிருக்கேன். ஓகேவா? அத வச்சு தான் சொல்றேன். அடுத்தது ரீசனிங். இந்த 6த் டாபிக். இதுலருந்து 5 மார்க். இப்போ டோட்டலா இதுலருந்தே 10 மார்க் எடுத்துரும். இந்த 2 டாபிக் படிச்சாலே எத்தன மார்க் எடுத்துரலாம்? 10 மார்க் கிளியர் பண்ணிருது. உண்மையில தான் சொல்றேன். எந்த கொஸ்டின் பேப்பர் வேணாலும் செக் பண்ணி பாருங்க. குறைஞ்சது மினிமம் இதுல வேணா 1 மார்க் வேணா மைனஸ் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு கீழ குறைஞ்சது கிடையாது. எந்த டெஸ்ட் எடுத்தாலும். அதனால எத நல்லா படிச்சு வச்சுக்கணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரீசனிங். ஓகேவா? இத பார்த்தாலே 10 மார்க் இல்லன்னா
9 மார்க்காவது கண்டிப்பா எடுத்துடலாம். அதுக்கப்புறம் என்ன டாபிக் கண்டிப்பா போடணும்னா ஏரியா அண்ட் வால்யூம். இதுல இருந்து கண்டிப்பா 2 மார்க், அடுத்து டைம் அண்ட் ஒர்க். இதுல இருந்து 2 மார்க். இந்த 2 மார்க்குங்கிறது இந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு 4 கொஸ்டின் கேட்பாங்க, திடீர்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதை வந்து சொல்லவே முடியாது. இந்த மேஜரா இருக்கிற டாபிக்ஸ் சரிங்களா. ஆனா இந்த கீழே இருக்க டாபிக்ஸ் பாருங்க, இதெல்லாம் கன்ஃபார்மா 2 மார்க், கன்ஃபார்ம் 2 மார்க். எந்த கொஸ்டின் பேப்பர்லையும் எனக்கு எப்பயுமே உங்களுக்கு என்ன தேவைன்னா, இவன் கண்டிப்பா இருப்பான், இவன் கண்டிப்பா வருவானா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. அப்படி இருக்குன்னா எந்த டாபிக் இருக்கு? ஏரியா அண்ட் வால்யூமும் டைம் அண்ட் ஒர்க்கும் கண்டிப்பா அந்த கொஸ்டின் பேப்பர்ல எல்லா கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறத சொல்றேன். இதுல 2 மார்க் கண்டிப்பா இருக்கும், டைம் அண்ட் ஒர்க்லயும் 2 மார்க். இந்த வட்டம் லாஸ்டா நடந்த குரூப் 4ல எடுத்து பாருங்க, குரூப் 2ல எடுத்து பாருங்க, அதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 2ல எடுத்து பாருங்க, இல்ல எந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தாலும் கண்டிப்பா இதுல இருந்து 4 மார்க் இருக்கு. இப்போ இதை எடுத்தாலே எத்தனை மார்க் ஆகி போச்சு? கீழே உள்ள 4 டாபிக், இந்த கீழே உள்ள 2 பாயிண்ட் படிச்சா எத்தனை மார்க்? 14 மார்க் கிளியர். பார்த்துக்கோங்க. இந்த கீழே இருக்கிறதெல்லாம் 14 மார்க் இருக்க போகுது சரிங்களா. இந்த மேஜரா இருக்கிற மேல உள்ள டாபிக்ஸ்ல எதுல வேணாலும் 4 மார்க் வரலாம். எப்படின்னா எதுல வேணாலும் 4 மார்க் வரலாம், எதுல வேணாலும் 2 மார்க் வரலாம், எதுல வேணாலும் 1 மார்க் வரலாம். அது வந்து சொல்லவே முடியாது. அது வந்து எப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு எக்ஸாம். இப்போ வந்து நீங்க கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த வட்டம் ரேஷியோல 3 மார்க் கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்க அப்படி கேட்பீங்களா. அடுத்தது சிம்பிளிஃபிகேஷன் லெவல் தோணுச்சுன்னா இவர் அப்படி கேட்பாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. அதனாலதான் சொல்றேன், இங்க மேல இருக்கிற டாபிக் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லல, அது கண்டிப்பா வரப்போகுது, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா எத்தனை மார்க் வரப்போகுதுங்கிறது தெரியாது. ஓகேங்களா. ஆனா மஸ்ட் எப்படி சொல்லலாம்னா, இந்த ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம் இருக்குல்ல, இந்த வருஷத்துல கேட்குற கொஸ்டின் பேப்பர்ல இதுல இருந்து மட்டும் 3 கொஸ்டின் வந்துருக்கு, இல்லைன்னா 4 கொஸ்டின். அதாவது இந்த வருஷம் ஒர்க் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல, அதாவது எப்படின்னா டிஎன்பிசியில குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது மட்டும் நடக்குது. ஓகேங்களா. நிறைய எக்ஸாம் நடக்குது. ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 13, 14 எக்ஸாம் நடக்குது. ஓகேங்களா. ஜிஎஸ் வச்சு, இந்த டாபிக்ஸ் வச்சு. அப்போ இந்த 14 எக்ஸாம்ல எடுத்து பார்த்ததுல இந்த வருஷம் அதிகமா கொஸ்டின் கேட்கறது ஹெச்சிஎஃப், எல்சிஎம். அதாவது 3 கொஸ்டின் கண்டிப்பா வருது, இல்லைன்னா 4 கொஸ்டின் கண்டிப்பா வருது. ஆனா ஆவரேஜா கேட்கறது எல்லாமே இதுல இருந்தும் ஆவரேஜா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா என்ன சொல்றேன்னா, இந்த ஹெச்சிஎஃப், எல்சிஎம்மும் என்னன்னா இந்த வருஷம் அதிகமா கேட்கறாங்க. என்னன்னு தெரியல. ஓகேங்களா. 3 ஆர் 4 கொஸ்டின் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் என்ன டாபிக் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா ரேஷியோ. இதுல இருந்து எத்தனை மார்க்னா கண்டிப்பா ஒரு 2 மார்க் வருது. எத்தனை மார்க் வருது? இதுல இருந்தும் 2 மார்க் வருது. அதிகபட்சம் 3 மார்க் 4 மார்க்கும் வர வாய்ப்பு அதிகபட்சம். ஆனா கண்டிப்பா 2 மார்க் வந்துடும். நான் இன்னொன்னு சொல்றேன், இதுல இருந்தெல்லாம் வராதான்னு கேட்டா வராதுன்னு சொல்லுங்க. 4 மார்க்கும் கேட்கறாங்க, 1 மார்க்கும் கேட்கறாங்கன்னு தான் சொல்றேன். சரிங்களா. கம்மியா கேட்க நினைச்சா 1 மார்க் கேட்கறாங்க, அதிகமா கேட்க நினைச்சா 4 மார்க் கூட கேட்கறாங்க. அதனால கண்டிப்பா அதையும் படிச்சுதான் ஆகணும், படிக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். இருக்குல ஈஸியான டாபிக்னா மேல இருக்கிற டாபிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். எது கஷ்டமா இருக்குங்கிறது கடைசி சொல்றேன். இப்போ இதை முடிச்சுக்கிறேன். சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ அதிகமா வர்றதில்ல, இப்போ அதிகமா அவ்வளவு தூரம் வர்றதில்ல. ஆனா உங்களுக்கு இருக்கல அதிக சம்ஸ் ஒர்க் அவுட் பண்றது சிம்பிளிஃபிகேஷன். குறைஞ்சது ஒரு 70 மாடல் இருக்கும், 70, 80 மாடல் இருக்கும். அவ்வளவு கொஸ்டின் பார்த்தா 1 மார்க் வந்து நிற்கும். அதாவது இதுக்கு கோவம் வரும் நம்மளுக்கு, என்னடா 70 சம் படிக்க வச்சுட்டு 1 மார்க் வருன்றானே, எதுக்குடா நாங்க படிக்கணும்னு உங்களுக்கு தோணும். ஆனா அது வந்து ஒரே ஸ்டெப்ல ஆன்சர், 2, 3 ஸ்டெப்பா அதிகபட்சம் போகும். ஒரு சில சம் மட்டும் தான் எத்தனைனா ஒரு 6, 7 ஸ்டெப் போகும். ஆனா சிம்பிளிஃபிகேஷன் தான் இருக்குல்ல ஈஸியா இருக்கும் ஸ்டார்டிங் படிக்கும்போது. அடுத்து போக போக பார்க்கும்போது மற்ற டாபிக்ஸை கம்பேர் பண்ணும்போது சிம்பிளிஃபிகேஷன் என்ன அதிகமா சம்ஸ் பார்க்கும்போது கஷ்டமா தெரியும். மற்றபடி மாடல் மட்டும் அதிகமா இருக்கும், ஆனா சம் செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது அதிகமா சாப்பாடு இருக்கும். அதாவது என்ன சொல்லணும்னா, ஒரு சாப்பாடு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதுல நிறைய இருக்கும். ஆனா நம்மளால சாப்பிட முடியாது. சரிங்களா. அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா என்னன்னா நம்மளுக்கு பிடிச்சதா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரிதான் சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன்ல அதிக மாடல் இருக்கு. ஆனா ஒரு ஸ்டெப்லயோ 2 ஸ்டெப்லயோ அதிகபட்சம் 6, 7 ஸ்டெப்ல ஆன்சர் இருக்கும். ஆனா மத்ததெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படினாலும் 2 டைப் ஆஃப் சம் இருக்கும். ஒண்ணு வந்து ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் வர மாதிரி சம் இருக்கும். இன்னொன்னு வந்து பெருசு பெருசா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதை ரீட் பண்றதுக்கு ஒரு 1 நிமிஷம் ஆகும் வச்சுக்கோங்க, இல்லைன்னா 30 செகண்ட்ஸ் ஆகும். அந்த 30 செகண்டுக்கு அப்புறம் அந்த கொஸ்டின் செய்யறதுக்கு ஒரு 20 செகண்ட் வேணா 40 செகண்ட் ஆகும். ஒரு கொஸ்டினுக்கு அதிகபட்சம் எவ்வளவு நேரம் எடுத்துக்கணும்? 1 நிமிஷம் எடுத்துக்கணும். ஓகேவா. நீங்க சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், என்னடா இவ்வளோ நேரம் நம்ம போடுறோமே அப்படின்னு தோணும். அங்க செய்யும் போது உங்களுக்கு ஸ்பீடு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. நம்ம சம் எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் பண்றோமோ அவ்வளோ ஈஸியா இருக்கும்.
இன்னொன்னு டெஸ்ட் அதிகமா ஒர்க் அவுட் பண்ணணும். இல்லையா? நீங்க கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அதிகமா டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஆரம்பத்துல டெஸ்ட் எழுதி பார்க்க சொல்லுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் படிப்போம். அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எழுதுவோம். சரி. சரி, ஓகே. வேற என்ன? சரி. அடுத்தது சில டாபிக்ஸ் வந்து இருக்கு. அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். தமிழ்ல பார்க்கணும்னு பார்த்து. சரி, ஓகே. இப்போ மேக்ஸ்க்குள்ள போலாம். இவ்வளவு நேரம் என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்னு சொன்னேன். சரி, டாபிக்ஸ் எழுதி போட்டுறேன். அதையும் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? நோட் எடுத்து. சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா மேக்ஸை பத்தி? இன்னொன்னு, எனக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பிடிக்கும் பிடிக்காதுன்னு அதிகமா டவுட் கேட்கறவங்க தான் எனக்கு பிடிக்கும். இது என்னடா இப்படிலாம் டவுட் கேட்கறமே அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு புரியிற வரைக்கும் டவுட் கேளுங்க. எத்தனை தடவை வேணாலும் நான் சொல்ல ரெடி. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சா போதும். நீங்களா தனியாவே படிச்சிருங்க. ஓகே. இங்கிலீஷ்ல எழுதி போடுறேன். தமிழ்ல சொல்லிடுறேன். இல்லைன்னா மேக்ஸிமம் இங்கிலீஷ்லயே எழுதிக்கோங்க. அவ்வளவு கஷ்டமா இருக்காது இங்கிலீஷ். ஓகே. சம் சால்வ் பண்ணும்போது தமிழ்லையும் கொடுத்துறேன், இங்கிலீஷ்லயும் கொடுத்துறேன். தமிழ்ல தான் வேணும்னாலும் சொல்லிடுறேன். சுருக்குக அப்படின்னு சொல்லிடுறேன். ஈஸியா தான் இருக்கும். நான் தமிழ் மீடியம் தான். ஆனா இங்கிலீஷ்ல படிக்கும்போது இங்கிலீஷ்ல சொல்லும் போது தான் ஈஸியா இருக்கும். இது எல்சிஎம் அப்படிங்கிறது சுருக்கி தான் கொடுத்துருக்கோம். இது எஸ்ஐசிஏனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்.
இல்லை ஆப்டிடியூட்ல மட்டும் இத்தனை டாபிக்ஸ் ஓகேங்களா. இதில் நம்ம எத்தனை பார்த்தோம், இல்லை அதில் எத்தனை இது பார்க்கலன்னு பாருங்க. இல்லை ஏஜஸ் பார்க்கல, வேற என்ன பார்க்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கலாம் பார்க்கலாம். இப்போ 2 நம்பர் சிஸ்டம் ஓகேங்களா, 3 சீரீஸ் தான் இருந்துச்சு. சிஸ்டம் நம்பர் சீரீஸ் வந்து இதில் ரீசனில். இது அடுத்தது ஆவரேஜ் பார்க்கல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, பைப்ஸ் இதெல்லாம் என்ன சொல்ல டாபிக்ஸாக கவர் ஆகாது, சம்ஸ் படி கவர் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். சில டாபிக் இதெல்லாம் வந்து எப்படின்னா எல்லாருமே மேஜராக கேட்க வேண்டிய டாபிக்ஸ் ஓகேங்களா. இதை நல்லா பாருங்க, உங்களுக்கு நான் நடத்தும் போது எல்லாமே தெளிவாக புரியும். சம் பார்க்கும்போது இன்னும் தெளிவாகவே சொல்கிறேன். அடுத்தது ரீசனிங் எழுதி. நம்பர் சீரீஸ்ன்னு சொல்றாங்களே, இல்லையே 2 சீரீஸ். ஒன்று வந்து மிஸ்ஸிங் நம்பர்ஸ், இன்னொன்று வந்து ராங் நம்பர்ஸ். ப்ராக்கெட்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போட்டு ரேங்கிங் சொல்லுவாங்க, இல்லைன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கும். ரேங்கிங்னா தரவரிசைன்னு சொல்லுவாங்க. எழுதி. இந்த 10 டாபிக்கா கொடுத்துருந்தாங்க. இன்னும் 3 4 டாபிக் தான் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா. இதை தாண்டி வேற எதுவும் மேக்ஸிமம் வராது. இந்த டாபிக்ஸ் தாண்டி கண்டிப்பா மேக்ஸிமம் வேற எதுவும் வராது. அதுக்கு நான் கேரண்டி கண்டிப்பா சொல்லுவேன் ஓகேங்களா.
இதுக்குள்ளதான் கண்டிப்பா டாபிக்ஸ் வரும். இதுக்குள்ள எடுத்து படிச்சாலே போதும். சரிங்களா? ஆனா டாபிக்ஸ் பிரிஞ்சிருந்தாலும் இவ்வளவு இது பார்க்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிலாம் இருக்காது. ஒவ்வொரு இதுல இப்ப சில இந்த டைப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 ப்ராப்ளம் பார்த்தோம்னா முடிஞ்சுச்சு. ஆனா என்ன சொன்னேன்னா டைப் 5 டைப் தான் இருக்கு. ஆனா உள்ள போய் பாத்தீங்கன்னா நிறைய சம் ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? நடத்துறது 5 மாடல். சரிங்களா? இதுல 5 ஒரு 6 இதுல ஒரு 5 ப்ராப்ளம் தான் இருக்கும். சரிங்களா? அப்ப 5 ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு ஒரு டாபிக் மாதிரி இருக்கும் பெருசா. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஓகே. இது என்னன்னா அவங்க என்னன்னா லாஜிக்கல் ரீசனிங் சொல்லும் போது இது எல்லாமே பிரிஞ்சிருக்கும். சரிங்களா? அதெல்லாம் சேர்த்து ஒரே வரியில கொடுத்துருப்பாங்க. லாஜிக்கலா இருக்கிற எல்லாமே அந்த ப்ராப்ளம்ஸ் வந்துடும். டைஸ் மட்டும் தனியா கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்துடும். அடுத்தது கோடிங் அண்ட் டீகோடிங். இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? லாஜிக்கல் நம்பர் சீரிஸ்க்கு அப்புறம் ஒரு ரீசனிங் கொஸ்டின் என்ன கண்டிப்பா வரும்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா நம்பர் சீரிஸ். இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஓகேவா? நம்பர் சீரிஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஒன்று மிஸ்ஸிங் நம்பர்ஸ் வரும், இல்லைன்னா ராங் நம்பர் சீரிஸ் வரும். இதுக்கப்புறம் என்ன கேட்பாங்கன்னா கோடிங் அண்ட் டீகோடிங் கேட்பாங்க. இதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க? கோடிங் அண்ட் டீகோடிங். இது ரெண்டு இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. இதுல இருந்து 2 மார்க். ஓகேவா? இதுல இருந்து 4 மார்க்கும் வந்து கொஸ்டின் பேப்பரே இருக்கு. இதுல இருந்து 2 மார்க் மட்டும் அந்த கொஸ்டின் பேப்பரே இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த 2 டாபிக் பார்த்தாலே கண்டிப்பா 2 மார்க் இருக்கு. அதை விட அதிகமாக கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? நம்பர் சீரிஸ்ல மிஸ்ஸிங் நம்பர்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ராங் நம்பர் சீரிஸ் ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அப்ப இதை சொல்ல முடியாது. அந்த மாதிரி கோடிங்ல இருந்து ஒன்று கொடுத்துட்டு டீகோடிங்ல இருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அப்ப 4 கொஸ்டினும் வர வாய்ப்பு இருக்கு. நீங்க 2 தானே சொன்னீங்கன்னு கேட்டுறாங்க. அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இது இல்லாத கொஸ்டின் பேப்பர் கிடையாது. அப்ப 2 மார்க் கன்ஃபார்ம் புக்ல இருந்து மட்டும் தான் வரும். மிச்சம் இருக்கிற டாபிக்ல இருந்து தான் என்ன வரும்னா மற்ற கொஸ்டின்ஸ் வரும். அதுல முக்கியமா அதிகமா கேட்கறது சொல்லுங்க டைஸ் கேட்கறாங்க. 3வது என்ன கேட்கறாங்கன்னா டைஸ் கேட்கறாங்க. ஓகேவா? அந்த வருஷப்படி தான் எழுதி போட்டுருக்கேன். ஓகேவா? எது அதிகமா கேட்பாங்கிறது வருஷப்படி தான் எழுதி போட்டுருக்கேன். டைஸ் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? இப்ப டைஸ் இல்லை அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பர்ல என்ன இருக்குன்னா டைரக்ஷன் இருக்கும், இல்லைன்னா ரேங்கிங் இருக்கும். இது ரெண்டும் அடுத்தது. அதாவது டைஸ் கேட்காத ப்ராப்ளம்ஸ்ல என்ன கேட்பாங்கன்னா ரேங்கிங்கும் என்ன கேட்பாங்க, டைரக்ஷனும் கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப அதெல்லாம் முடிஞ்சு. இப்போ அது வரைக்கும் எத்தனை கொஸ்டின் இது வரைக்கும் சேர்த்து இந்த 3ல இருந்து என்னன்னா 1 மார்க் வச்சுக்கலாம். ஓகேவா? 3ல இருந்து 1 மார்க் வச்சுக்கலாம். இப்போ 3 மார்க் ஆயிடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்கன்னா டிராயிங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா இது கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? டிராயிங்கை வச்சு கண்டிப்பா விசுவல் ரீசனிங் சொல்லுவாங்க, இல்லைன்னா டிராயிங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? அதுல இருந்து கண்டிப்பா கேட்பாங்க. இப்போ அதுக்கப்புறம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருக்கு கேட்டிருக்கலாம், கேட்காம இருந்திருக்கலாம். ஒரு வருஷம் ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒரு 15 கொஸ்டின் பேப்பர் வருதுன்னா அதுல எனி ஒன் கொஸ்டின் பேப்பர்ல ஏதாவது இதுல இருந்து ஒரு சம் ஏதாவது 1ஓ 2ஓ இருக்கும். சரிங்களா? அதாவது 15 கொஸ்டின் பேப்பர் நடக்குதுன்னா உங்களை வந்து இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் என்ன படிப்பாங்க, இதை மட்டும் தான் படிச்சுட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதை மட்டுமே படிச்சுட்டு வரான் அப்படின்னு நினைச்சிட்டு வருவாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இதுல இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. இதெல்லாம் அவங்க என்னன்னா அவாய்ட் பண்ணிட்டு வருவாங்க. நம்ம இது எஸ்எஸ்சி இது போகும்போது தான் போர்ட் சென்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வச்சு கேட்பாங்க. இங்க வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டா கேட்கறது இல்லை. ஆனா தெரிஞ்சு வைக்கிறது நம்ம எல்லாத்தையுமே படிச்சு வச்சுக்கோம். ஓகேவா? அதுல தப்பு இல்லை. நான் சொல்ல வேண்டியது சொல்றேன். ஓகேவா? அது அதிகமா கேட்கறது கிடையாது. நம்மளுக்கு வந்து இந்த கீழே உள்ள டாபிக்ஸ்லாம் வந்து இந்த 4ல இருந்து கொஸ்டின் வரும்னே சொல்ல முடியாது. ஒரு 15 கொஸ்டின் பேப்பர் நடக்குதுன்னா இப்ப நீங்க ஒரு 100 பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள யாராவது டிஃபரெண்ட் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், இந்த இதுல இருந்து ஒரு கொஸ்டின் எடுத்து வைக்கணும். அப்போ வைக்கும் போது நீங்க 100 பேர்ல நீங்க 4 பேர் தான் படிச்சிருக்கீங்கன்னா உங்க 4 பேருக்கு தான் இந்த கொஸ்டின் தெரியும். மற்றவங்களுக்கு எதுவுமே படிக்காம வரும். மற்றவங்க யாருமே இதை இம்பார்ட்டன்ட் படிக்க மாட்டாங்க. இந்த டாபிக்ஸே மேக்ஸிமம் மற்ற இடத்துல கவர் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வேணா எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோம். நான் சொல்ல வேண்டியது என்னன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் நம்ம படிக்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன். மற்றவங்களாம் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா எப்படின்னா உங்ககிட்ட வந்து 20 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 20 மார்க் தான் வரும். உங்களுக்கு எத்தனை மார்க் வரும்? மேக்ஸ்ல 25 கொஸ்டின் வரும். குரூப் 4ல 26 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 27 கேட்டிருக்காங்க லாஸ்ட் குரூப் 4. ஆனா இது வரைக்கும் அப்படி வந்தது இல்லை. ஆனா கண்டிப்பா 25க்கு குறைஞ்சு வந்ததே கிடையாது மேக்ஸ். ஓகேவா? கண்டிப்பா எந்த கொஸ்டின் பேப்பரா இருந்தாலும் 25 கொஸ்டின் கண்டிப்பா இருக்கு. நீங்க எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி 25ல 15 மார்க் வந்து ஈஸியான கொஸ்டின் தான் இருக்கும். நீங்க எவ்வளவு பெரிய டஃப்பான கொஸ்டின் பேப்பரா இருந்தாலும் சரி டஃபஸ்ட் கொஸ்டின் இது அப்படின்னு சொன்னாலும் அதுல 15 மார்க் ஈஸியா இருக்கும். அதுல 15 மார்க் உங்களோட வேலை. இப்பயே சொல்றேன், நம்ம நடத்துனதுல இருந்து கண்டிப்பா 15 மார்க் உங்களுக்கு வந்து ஈஸியானதா சொல்றேன். ஈஸியான கொஸ்டின் மட்டும் 15 மார்க் என்ன கேரண்டியா உங்களை எல்லாருமே எடுத்து வைக்கணும். அதுல 1 மார்க் கூட குறையாம என்னால எடுத்து வைக்க முடியும் கண்டிப்பா. 15 மார்க் ஈஸியா வரும். மிச்சம் இருக்கிற 5 மார்க் வந்து
நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் வரும். இந்த மாடல்லேருந்து கண்டிப்பாக வந்துடும். அது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாதான் வரும். ஓகேவா? இப்போ 20 மார்க் என்ன எடுத்துடலாம், ஈஸியாக எடுத்துடலாம். மேக்ஸிமம் எந்த கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் 20 மார்க் எடுத்துடலாம். எல்லாரும் ஆவரேஜாக எத்தனை மார்க் எடுத்துருவாங்க? 20 மார்க் எடுத்துருவாங்க. 25க்கு 25 எடுக்கிறது தான் பிரச்சனையே. ஓகேங்களா? இந்த 5 மார்க் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 5 மார்க்குக்கு அதிகமாக டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இந்த 5 மார்க் எங்கே நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும்னா டெஸ்ட்டில் மட்டும்தான். நீங்கள் எந்த அளவுக்கு டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்களோ, எந்த அளவுக்கு ஹோம்ஒர்க் செஞ்சு பார்க்குறீங்களோ, அந்த 5 மார்க் அங்கே இருக்கும். சீரியஸாக தான் சொல்கிறோம். நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் கிடைக்கும், ஸ்பீடு கிடைக்கும். ஸ்பீடாக செய்ய செய்ய தான் உங்களுக்கு வந்து மற்ற கொஸ்டின் மேலே ப்ரெஷர் விழுகாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, குரூப் 4 பற்றி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ குரூப் 4 எக்ஸாம் வச்சுக்கோங்க. தமிழில் 95 எடுத்தே ஆகும். ஓகேங்களா? மினிமம் என்ன எடுத்தாங்கன்னா 90யாவது எடுத்தாங்க. ஓகே. அதே மாதிரி மேக்ஸில் 25. இந்த 25க்கு அட்லீஸ்ட் ஒரு 22 எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன சொல்ல காம்படிஷனுக்குள்ளே இருப்பீங்க. இது எடுக்கலைன்னா கண்டிப்பாக காம்படிஷன் விட்டு வெளியே போயிடும். ஏன் சார் நான் ஜிஎஸ்ல ஸ்கோர் பண்ண முடியும்? கண்டிப்பாக முடியும். ஏன்னா அவங்க கேட்குற கொஸ்டின் அப்படி இருக்காது. ஓகேங்களா? இப்போ எப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ முன்னாடிலாம் எப்படி கேட்டுருந்தாங்கன்னா லாஸ்ட் 6 மாதம் படிச்சா போதும் அப்படின்னு. எல்லா அகாடமியும் அப்படிதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் சுத்த போய். ஓகேங்களா? வேணாலும் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. 6 மாசத்துல இருந்து தான் கேட்பாங்க. கண்டிப்பா கிடையாது. 1 இயர் வரைக்கும் இல்லைன்னா 2 இயர்ஸ் வரைக்கும் லாஸ்டா கேட்குறாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? அதை நம்ப முடியுமா உங்களால? உங்களுக்கு வந்து நான் புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு டாபிக் எடுத்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதுக்குள்ள இருந்து தான் வரும் அப்படின்னு சொல்றதுக்கும், இது வந்து 1 இயர் இருக்கு, இதுக்குள்ள எல்லாத்தையும் படிங்க, அது எங்க இருந்து வேணா வரலாம் அப்படின்னு சொல்றதுக்கு வித்தியாசம். ஓகேவா? அப்ப நீங்க அவ்வளவு இது கண்ணுக்கு தெரியாத எதுவுமே ஃபேஸ் பண்றீங்க. கண்ணு முன்னாடி இருக்கு, இதை மட்டுமே படிச்சு ஈஸியா ஸ்கோர் பண்ண ஈஸியா எடுத்துடலாம். அதனாலதான் சொல்றேன், மேக்ஸும் தமிழும் படிச்சா நீங்க குரூப் 2னாலும் சரி, குரூப் 4னாலும் கிளியர். நீங்க இங்கிலீஷ் மீடியமா இருந்தா இங்கிலீஷும் என்ன படிக்கணும், மேக்ஸும் படிக்கணும். அவ்வளவுதான். ஓகே. இந்த இதை படிச்சீங்கன்னா குரூப் 2வும் குரூப் 4 எது வேணா கிளியர் பண்ணீங்கன்னா ப்ரிலிம்ஸ் ஈஸியா அடிச்சிடலாம். இந்த 2 டாபிக் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் சொல்றேன். ஓகேவா? இந்த 2 டாபிக் படிச்சாலே அடுத்த டாபிக் அசால்ட்டா இருக்கும். ஜிஎஸ்ல எப்படினாலும் எவ்வளோ டிஸ்டாவா இருந்தாலும் அவனால 50 மார்க் இல்லைன்னா 58 மார்க், 75 கொஸ்டின் இருக்கு. நீங்க எவ்வளவு பெரிய பிஸ்தாவா இருந்தாலும் சரி, எவ்வளவு நல்லா படிச்சிருந்தாலும் சரி, அதிகபட்சம் 60 கொஸ்டின் மேல மேக்ஸிமம் யாரால போட முடியும். ஏன்னா ஒன்றும் இல்லை, இதுக்கு ஆன்சர் கீ வரும். லாஸ்ட் குரூப் 4 கூட ஆன்சர் கீ வரும்போது 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் குரூப் 4 எடுத்த கொஸ்டின் பேப்பருக்கே தெரியல. 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் அவங்களுக்கே தெரியல. அப்ப எப்படி இருக்கு கொஸ்டின் பேப்பர்? குரூப் 1 கொஸ்டின் பேப்பர்ல எப்பயுமே பஞ்சாயத்து வரும். இந்த பஞ்சாயத்து கண்டிப்பா இருக்கு. நான் கீ விடல. கீ விடும் போது 5 கொஸ்டின்ல ப்ராப்ளம் இருக்கும். என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, இவங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின், ஏன்னா நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, இந்த கூட்டுற கொஸ்டின்ஸ் அந்த கொஸ்டின் அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க வந்து ஒண்ணு யோசிப்பீங்களா, அந்த லைன் இருக்குல்ல, இப்போ வந்து எப்படின்னா, ஒருத்தர் வந்து வேகமாக ஆடுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து வேகமா டான்ஸ் ஆடுவார்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து எப்படி கேட்பாங்கன்னா, ஒருத்தர் வந்து அதிவேகமாக ஆடுவார் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அந்த லைன்ல கூட்டுறல சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதை வந்து ரைட்டுன்னு சொல்லுவீங்களா, தவறுன்னு சொல்லுவீங்க? ஒருத்தர் வந்து அது தவறுன்னு சொல்லுவோம், ஒருத்தர் வந்து இல்ல எனக்கு வந்து வேகமா தானே கொடுத்துருக்காங்க, அப்ப அது ஒருத்தர் வந்து சரின்னு சொல்லுவோம். இதுதான் அங்க பஞ்சாயத்து. அந்த 5 கொஸ்டின் அப்படிதான் இருக்கு. ஓகேவா? அப்ப நீங்க உங்களுக்கு கொஸ்டின் எடுக்கும் போதே 195 கொஸ்டின் தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அதாவது 195 கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். 5 கொஸ்டின் வந்து எப்பயுமே வந்து கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா தான் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ரொம்ப உங்களுக்கு குழப்பணும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்ப உங்களுக்கு 195 கொஸ்டின் தான் வந்து டைரக்டா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. 5 கொஸ்டின் எப்பவுமே ப்ராப்ளமா தான் இருக்கும். இப்ப இந்த 10 கொஸ்டின்ல தான் நம்ம என்ன ஆகுது, மிச்சம் இருக்கிற 15 மார்க் இதுல மிஸ் ஆகுது. இதுல நீங்க படிக்காத டாபிக் இருக்கு. சயின்ஸ் நல்லா படிப்பீங்க. சயின்ஸ் பிடிக்குமா? சயின்ஸ் ஓரளவுக்கு பிடிச்சிருந்தா ஓகே. சயின்ஸே பிடிக்கலன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். சயின்ஸ் நிறைய கவர் பண்ற மாதிரி இருக்கும். என்னன்னா சயின்ஸ் யாரும் படிக்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து கடைசியா படிச்சுக்கலாம் நினைப்பாங்க. ஓகேவா? அது நான் இப்ப சொல்றது என்னன்னா, மற்ற டாபிக்ஸ்லாம் படிங்க, கடைசியா சயின்ஸ் படிங்க. அவ்வளவுதான். சயின்ஸ் படிக்காம போக முடியாது. ஓகேவா? நான் அப்படி அதுக்காக சொல்றேன். சயின்ஸ் வந்து கண்டிப்பா படிக்கணும். ஆனா கடைசியா படிக்கணும். ஓகேவா? ஆரம்பத்திலேயே சயின்ஸ் நான் சொன்னனால எடுத்து உட்காந்துருங்க. ஏன்னா எடுக்கிறது மற்ற டாபிக்லாம் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்காக ஹிஸ்டரி, ஐஎன்எம் இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க. ஏன்னா அதெல்லாம் ஈஸியா ஸ்கோர் பண்ணுவீங்க. ஸ்கோரிங் ஏரியான்னு சொல்லுவாங்க.
ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இதெல்லாம் வந்து ஸ்கோரிங் ஏரியா. நீங்க வந்து டைரக்டா தான் கொஸ்டின் இருக்கும். இன்டைரக்டா இருந்தாலும் ஆன்சர் பண்ண முடியும். அவ்வளோ ஈஸியா இருக்கு. ஓகேங்களா? இயர்ஸ் படிச்சாலே போதும். இன்னொன்று இயர்ஸ் நல்லா நான் படிச்சுக்கிட்டீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் ஈஸியாக தான் இருக்கு. கதை தெரிஞ்சா போதும். ஒன்றும் இல்லை, ஒரு தடவை நீங்க கதை கேட்டீங்கன்னா எக்ஸாம் வரைக்கும் மறக்காது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குங்க ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம். நல்லா என்ன சொல்லணும்னா இன்ட்ரெஸ்டாகவும் போகும். ஓகேவா? அதனால அந்த இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதில் 10 கொஸ்டின் கேட்டாலும் சரி, 8 கொஸ்டின் கேட்டாலும் சரி, ஈஸியாக தான் இருக்கும். நான் மற்றதுக்கு சொல்கிறேன். இந்த 15 மார்க் வந்து உங்களை யாரும் டிசைட் பண்ண போகுது. ஓகேவா? அதில் 5 மார்க் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். மிச்சம் இருக்கிற 10 மார்க் வந்து நீங்கள் தப்பு பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் தப்பு வரும் கண்டிப்பாக. ஓகேவா? இந்த 10 மார்க் எதில் பண்ணிக்கலாம்? இதில் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ 25 மார்க் ஆல்ரெடி போயிருச்சு. ஓகேவா? அப்போ 175 மார்க் தான் இருக்கு. சாரி, 185 மார்க் தான் இருக்கு. அந்த இதில் தான் இதில் தப்பு பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் 10 மார்க், இதில் 3 மார்க் அப்படின்னு வேணா போச்சுன்னா அட்லீஸ்ட் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். குரூப் 2 நான் குரூப் 2 குரூப் 4 சொல்கிறேன். குரூப் 1 தனியாக சொல்லிடுறேன். இது புரிஞ்சுங்களா? இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். குரூப் 2நாலும் சரி, குரூப் 4நாலும் சரி. ஓகேவா? சரி, அடுத்தது குரூப் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. குரூப் 1ல படிக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது எது தெரியும்னா, கண்டிப்பா எனக்கு என்ன தெரியணும், மேக்ஸ் 25 மார்க் அது மட்டும்தான் டேரக்டா தெரியும். மற்ற டாபிக்லாம் எவ்வளவு கேட்பாங்கன்னு போய் யார்கிட்ட கேட்டாலும் ஆளாளுக்கு ஒவ்வொரு, நீங்க எந்த யூடியூப் சேனல் பார்த்தாலும் சரி, ஒவ்வொரு எந்த அகாடமி படிச்சாலும் சரி, ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் சொல்லுவாங்களே தவிர இதுதான் இந்த கொஸ்டின் பேப்பர்ல இவ்வளவு மார்க் தான் வரும்னு சொல்லி யாராலும் சொல்ல முடியாது, டிசைட் பண்ணவும் முடியாது. ஓகேங்களா? அப்ப என்னது கேரண்டியா இருக்கு? மேக்ஸ் மட்டும்தான். நீங்க எந்த டாபிக்கா இருந்தாலும் என்ன கேரண்டியா இருக்கு? 25 மார்க் மேக்ஸ் மட்டும்தான். நீங்க எந்த எக்ஸாம் படிச்சாலும் கேரண்டியா இருக்கு. அது எந்த எக்ஸாம் மற்ற எல்லாத்துக்கும் குரூப் 4 படிச்சவங்களுக்கு, குரூப் 2 படிச்சவங்களுக்கு எதுவும் இல்லை. இங்க குரூப் 1 வரும்போது எது இருக்காது? தமிழ் இருக்காது. புரிஞ்சுங்க? இப்ப தமிழ் இல்லைன்னா நிறைய பேருக்கு வந்து அது வராது. இப்போ குரூப் 2 படிச்சவங்களால, குரூப் 4 படிச்சவங்களால எதுவும் எழுத முடியாது. குரூப் 1 கிளியர் பண்ண கஷ்டமா இருக்கும். இப்போ அவங்க ஜிஎஸ்ல அதிகமாக கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டியது. ஜிஎஸ் எப்படி படிக்கணும், ஏது படிக்கணுங்கிறது அந்த டாபிக்ஸ் எடுக்கும்போது நான் சொல்றேன். இப்போ மேக்ஸை மட்டும் தனியாக சொல்லிடுறேன். ஓகேவா? மேக்ஸ்ல இந்த 25 கொஸ்டின்ஸ் இதுதான் வந்து எல்லாத்துலயுமே வருது. அப்போ உங்களுக்கே தெரியுது நம்மளுக்கு எதுல வந்து கண்டிப்பா இதுதான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. மற்ற எக்ஸாமுக்கு எல்லா எக்ஸாமுக்குமே 25 மார்க் நீங்க என்ன பார்க்க போறீங்க? மேக்ஸ் பார்க்க போறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன முக்கியமா படிச்சுக்கலாம்? மேக்ஸும் கண்டிப்பா படிச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாததுல போய் தேடுறதை விட கண்ணு முன்னாடி இதுதான் 25 மார்க் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஈஸியா அடிச்சிடலாம். மேக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் கொஸ்டின் ரீட் பண்ண தெரியும். ஓகேங்களா? அது எல்லாருமே பண்ணுவோம். ஆனா எத்தனை தடவைனா உங்களுக்கு புரியுற வரைக்கும் ரீட் பண்ணணும். அது நீங்க பண்ணாலே போதும். கண்டிப்பா மேக்ஸ் அட்டன் பண்ணுவீங்க. ஓகேவா? புரியுற வரைக்கும் ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் சொல்றது பேராகிராஃப் கொஸ்டின். ஒரு லைன் கொஸ்டின் இருந்தா ஈஸியா போட்டுருவீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பேராகிராஃப் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, மேக்ஸிமம் அந்த கொஸ்டினை நீங்க 2, 3 டைம், அதிகபட்சம் ஒரு 4 டைம் ரீட் பண்ணாலே கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவீங்க. எவ்வளவு பெரிய கொஸ்டின் நீங்க வாசிக்கும் போது கொஞ்சம் டைம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கணும்னா 1 நிமிஷம். ஓகேங்களா? 1 நிமிஷத்துல எப்படியாவது கொஸ்டினை அட்டன் பண்ணணும். ஓகேவா? அந்த அளவுக்கு வேகமா செய்யற அளவுக்கு உங்களை வளர்த்துக்கோங்க. இன்னொன்று வந்து ஒரு கொஸ்டின் வந்து 30 செகண்ட்ல செய்யற மாதிரி இருக்கும். ஒரு கொஸ்டின் வந்து 1 நிமிஷத்துல செய்யற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் 4 நிமிஷம் செய்யற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட கொஸ்டினும் இருக்கு. ஒன்றும் இல்லை, இவ்வளவு பெரிய பேராகிராஃப் கொஸ்டின்னா வாசிக்கிறதுக்கு குறைஞ்ச 40 செகண்ட் ஆகும். நம்ம மைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு 20 செகண்ட் கண்டிப்பா தேவைப்படும். 1 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. இந்த டைமுக்கான கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த கொஸ்டினை நீங்க 30 செகண்ட்ல 15 செகண்ட்ல செஞ்சாதான் அது என்ன பண்ண முடியும்? இந்த கொஸ்டினை நான் பேக்கப் பண்ண முடியும். ஓகேவா? நீங்க மேக்ஸ் எவ்வளவு வேகமா செய்யறீங்களோ ஜிஎஸ் ஈஸியா ஆன்சர் பண்ணணும். நீங்க ஜிஎஸ்ஐ என்ன சொல்ல கஷ்டப்படாம ஆன்சர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது மேக்ஸ் கையில மட்டும்தான் இருக்கு. இப்பவே சொல்றேன், என்ன நடக்கும்னா 25 கொஸ்டின் எவ்வளவு நேரத்தில் எழுத முடியும்னா மேக்ஸ் ஸ்டாஃபா இருந்தா கூட 35 நிமிஷம் ஆகும். கேரண்டியா சொல்றேன், 35 நிமிஷம் இல்லாம யாராலையும் கண்டிப்பா எழுத முடியாது. ஓகேவா? அதிகபட்சம் என்ன எவ்வளவு டைம் எடுத்துக்கணும்னா 45 நிமிஷத்துல முடிச்சே ஆகணும். எவ்வளவு நிமிஷத்துல முடிச்சாகணும்? 45 மினிட்ஸ்ல முடிச்சே ஆகணும். நான் எதையுமே நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லுவேன். இதெல்லாம் இருக்கு. அதை நீங்க பின்னாடி டெஸ்ட் எழுதும்போது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஆரம்பத்துல இவ்வளவு சொல்ல வேண்டியது இல்லை. ஸ்டார்டிங் என்னென்ன படிக்கணுங்கிறது மாதிரி சொல்லிடுறேன். ஓகேவா? அப்போ மிச்சம் இருக்கிற 1 ஹவர் என்னன்னா ஜிஎஸ்க்கு கண்டிப்பா 1 ஹவர் கொடுத்தே ஆகணும். மேக்ஸுக்கு நீங்க 1 ஹவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 75 கொஸ்டினை நீங்க 1 ஹவருக்கு போடுறது கஷ்டம். ஏன்னா 75 கொஸ்டின் பாருங்க, 1 ஹவர்னு யோசிக்காதீங்க, 60 நிமிஷம் தான். ஓகேவா? 60 நிமிஷம்
அப்ப இது என்ன ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு கிடைக்காது. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷம் கிடைக்கல நீங்க எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? அப்ப அது கஷ்டமாயிரும்ல. அதுக்கு தான் என்ன சொல்றேன்னா, நீங்க மேத்ஸ்ல இருந்து தான் தேட முடியும். நீங்க மேத்ஸ கண்டிப்பா 45 மினிட்ஸ்ல போட்டா மட்டும் தான் எத்தன நிமிஷம் கிடைக்கும்? அந்த மிச்சம் இருக்கிற 15 நிமிஷம் கிடைக்கும். அதே இங்க ஒரு நிமிஷம் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷம் வச்சா இந்த 15 நிமிஷம் அங்க ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அதனால மேத்ஸ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் குடுத்து படிங்க. ஓகே. சரி ஓகே. டாபிக்ஸ் எழுதியாச்சு. டாபிக்ஸ் மட்டும் அவங்க பார்த்துக்கணும். சரி அடுத்தது என்ன பண்ணலாம்னா, ஷார்ட்கட்ஸ் ஃபர்ஸ்ட்டு சொல்றேன். அத நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொண்ணா எப்படி படிக்கணும், எந்த மாரி டாபிக்ஸ்ல எடுக்கணும்னு சொல்லி சொல்லுவேன். ஓகேவா? மேத்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஷார்ட்கட்ஸ் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு 3 பேஜ் எழுதிக்கோங்க. அதுல வந்து என்ன இருக்கும்னா, ஷார்ட்கட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? நான் பின்னாடி சொன்னாலும் அந்த ஷார்ட்கட்ட முன்னாடி கொண்டு வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போதைக்கு ஷார்ட்கட் எழுதி போடுறேன். அது இல்லாம சம் நடத்தும்போது சில ஷார்ட்கட்ஸ் எழுதுவேன். அதையும் கொண்டு வந்து என்ன பண்ணிக்கோங்க, முன்னாடி எழுதி வச்சுக்கோங்க. 3 பேஜ் மட்டும் எதுக்கு வச்சுக்கோங்க? ஷார்ட்கட்ஸ் எழுதுறதுக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? புது நோட்டு போட்டுக்கோங்க. தயவு செய்து எனக்காக சொல்லல. உங்களுக்காக என்ன பிரச்சனை வரும்னு சொல்றேன். ஏன் புது நோட்டு போட சொல்றேன். ஒரே நோட்ல எல்லாத்தையும் எழுத சொல்றேன்னா, நீங்க எதுக்காக படிக்கிறீங்க? எக்ஸாமுக்கு முந்தின நாள்ல தலைவருக்கு வந்து ஒரு 10 யூனிட் குடுத்தாலும் உங்க எல்லாராலையும் படிக்க முடியும். இப்போ வந்து நான் ஒண்ணும் இல்ல. ஒரு புக் எடுத்து 10 யூனிட் படிக்க சொன்னா உங்களால முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனா கடைசி நாள்ல உங்க எல்லாராலையும் 10 யூனிட் படிக்க முடியும். 10 யூனிட் என்ன 20 யூனிட் படிக்கிறவங்க கூட இருக்காங்க. உங்களால கண்டிப்பா முடியும். அது எப்படி? நம்ம திரும்ப திரும்ப ஒரு சில சில டைம் படிச்சிருப்போம். இன்னொன்னு எக்ஸாம் ப்ரெஷர்லயே வந்து நீ இத படிக்கணும், இத படிக்கணும் ஒரு ஸ்பீட்லயே படிச்சிருப்போம். சரிங்களா? அப்ப நீங்க ஒவ்வொரு நாள் போய் தேடிக்கிட்டு இருக்க முடியுமா? வேற வேற நோட்ல போட்டா? கண்டிப்பா தேட முடியாது. அப்ப கடைசி நாள் ஒரே இடத்துல எல்லாமே இருந்துச்சுன்னா, ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அப்ப ஈஸியா தான் பார்க்க முடியும். அதுக்காக தான் சொல்றேன். தேடக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரே நோட்டா நீட்டா எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்னொன்னு நோட்ல சைட்ல உங்களுக்கு தமிழ்ல எழுதுறீங்களோ, இங்கிலீஷ்ல எழுதுறீங்களோ, சில விஷயத்த நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. மறக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தமிழ்லனாலும் சரி, இங்கிலீஷ்னாலும் சரி, உங்களோட நோட்டே எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க வந்து பக்கத்துல உள்ள ஃப்ரெண்ட் பார்த்துருவான், இல்ல பக்கத்துல யாராவது இது உங்க நோட்டு நீங்க தான் படிக்க போறீங்க. ஓகேவா? 1 மாசம் கழிச்சோ, 1 வருஷம் கழிச்சோ யார கேட்க போறாங்க? உங்கள தான் கொஸ்டின் கேட்பாங்க. பாஸ் ஆயிட்டியா? ஃபெயில் ஆயிட்டியா? அவ்வளவுதான். இதே இது காலேஜ் படிக்கும்போது அப்படி இல்ல. அடுத்த கிளாஸ் நீங்க போட்டுருவான். பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? அதுலருந்து வந்தனால நான் அப்படி சொல்றேன். ஓகேவா? அது ஈஸியா இருக்கும். காலேஜ் லைஃப் வேற, இந்த லைஃப் வேற. இங்க படிக்க மட்டும் தான் வந்திருக்கோம். பிரஷர் பண்ணிலாம் படிக்க வேணாம்ப்பா. இன்னைக்கு நடத்துனத இன்னைக்கே கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். இல்ல 1 வாரத்துக்குள்ளயாவது பார்க்கணும். ஓகேவா? இன்னொன்னு வந்து 2 டைப்பா படிக்கலாம். யாருக்கு ஒரு தடவையே படிச்சா மனசு தங்கும். அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்ல. இல்ல எனக்கு 2, 3 டைம் படிச்சாதான் மனசுல தங்கும் அப்படின்னா, அவங்க எப்படி படிக்கணும்னா, ரிப்பீட் ஒரு தடவ படிக்கிறீங்கன்னா, அத திருப்பி எடுத்து ஒரு 1 வாரம் கழிச்சு திருப்பி புதுசா படிக்கும்போது, அத பழச பார்த்துட்டு படிங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். சரி ஓகே. அதிகமா மோட்டிவேஷன் பண்ணிட்டேன். இது மொத கிளாஸ்னால இது பண்ணிட்டேன். சாரி. சரி ஓகே. என்ன வேணும்? ஸ்கொயர் நம்பர் எல்லாருக்கும் தெரியுமா? ஸ்கொயர் நம்பர் மட்டும் போட்டுக்கோங்க. ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நம்பர் எல்லாமே தெரியும். எனக்கும் அது தெரியும். ஓகேவா? அது பிரச்சனையே கிடையாது. தெரிஞ்சது எழுத வேணாம் அப்படின்னு நான் சொல்லல. நீங்க தெரிஞ்சது எழுதி வச்சாதான், ஒரு சில டைம் வந்து உங்களுக்கு பின்னாடி நான் சொல்றதுக்காக தான் இது சொல்றேன். ஓகேவா? எதுக்கு எழுத சொல்றேன்? என்னடா அவன் ஈஸியானதை எழுதி போடுறான்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் தெரியுமா? எத்தனை ஸ்கொயர் வரைக்கும்? 15 வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரி நான் இதுக்கு ஷார்ட் சொல்லவா? இல்ல இருக்கு. சரி சொல்றேன். எல்லாத்துக்குமே காமனா எழுதி வச்சு. 12 இருந்து
30 வரைக்கும் போகும். எப்படி போகும்னா 2 2வா போகும். லாஸ்ட் நம்பர் எப்பயுமே வந்து நம்ம ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் போட்டோம். ஓகேங்களா? 1 ஸ்கொயர்னா இந்த எண்டு நம்பருக்கு மட்டும் தான் சொல்றேன். 1 ஸ்கொயர்னா எத்தனை? 1, 2 ஸ்கொயர்னா எத்தனை? 4, 3 ஸ்கொயர் அது எப்பயும் போல எழுதி பாருங்க. 1, 4, 9, இது 16, இது 20. இது எழுதியாச்சு. இப்போ 12 இருந்து 2 2வா ஆட் பண்ணிக்கோங்க. 12, 14, 16, 18, 20. நம்மளுக்கு வந்து ஒரு 2 டிஜிட் நம்பர் ஸ்கொயர் பண்ணும்போது எத்தனை டிஜிட் கிடைக்கும்னா 3 டிஜிட் தான் கிடைக்கும். இல்லைங்களா? இங்க பாருங்க இந்த 3 நம்பருக்கும் கரெக்டா இருக்கு. ஆனா இதுல 4 பாருங்க எத்தனை நம்பர் டிஜிட் இருக்கு? 4 டிஜிட் இருக்கு. அப்ப 3 டிஜிட்டா மாத்தணும். எங்க மாத்தணும்னா எண்டு நம்பர்ல மாத்த முடியாது. அதனால என்ன பண்றோம்னா நடுவில் உள்ள நம்பரை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். 8 + 1 எத்தனை? 9. இப்போ 196. ஓகே. அப்புறம் 0 + 2 2 தான். அதனால 220. ஓகேவா? இப்போதைக்கு இதை எழுதி பார்த்துக்கோங்க. இதை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க ஆட் பண்ணி எழுதினாலே அடுத்தது கிடைச்சிடும். ஓகேவா? இதை வந்து இப்போதைக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஆனா எண்ட் ஆஃப் த டைம் ஏதாவது ஒரு 5 கிளாஸ்க்கு அப்புறம் நானே உங்க எல்லாரையும் கொஸ்டின் கேட்பேன். ஓகேவா? இது எல்லாத்தையும் தெளிவா மனப்பாடம் பண்ணி வச்சு. ஓகேவா? என்னடா மேக்ஸ் கிளாஸை மனப்பாடம் பண்ண சொல்றான்னு வச்சுக்காதீங்க. நான் மேக்ஸை மனப்பாடம் பண்ணது கிடையாது. ஓகேங்களா? உங்களையும் கண்டிப்பா மெமரைஸ் பண்ண சொல்ல மாட்டேன். ஓகேவா? எதுக்காக சொல்றேன்னா இது தெரியாம நீங்க வேகமா போட முடியும். ஒரு கொஸ்டினை ஒரு நிமிஷத்துல போடணுங்கிறது கண்டிப்பா முடியாது. அதனாலதான் சொல்றேன். ஓகேவா? இன்னொன்னு நான் எப்படி படிச்சேங்கிறது சொல்லிடுறேன். ஓகேவா? நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் தான் படிச்சேன். படிக்கும்போது என்ன ஆச்சுன்னா எனக்கு கொஸ்டின் பேப்பர்ல என்ன இருக்குன்னு தெரியாது. ஓகேவா? கிளாஸ்ல டெஸ்ட் போயிட்டு சும்மாவே உட்காந்து இப்போ ஆன்சர் தெரியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னா கால்குலேட்டர் அலோவ் பண்ணுவேன். அதனால கால்குலேட்டர் என்ன பண்ணுவேன்னா அந்த நம்பர் அடிச்சு பண்ணுவாங்க. 11 ஸ்கொயர் என்னது, 12 ஸ்கொயர் சும்மா சொல்லுவாங்க. அப்போ விளாண்டது எனக்கு இப்போ யூஸ் ஆகுது. ஓகேவா? நீங்க அப்படி விளாட சொல்லலாம். நீங்க என்னன்னா டெய்லி காலையில இதை வச்சு முறைச்சு பாருங்க. ஓகேவா? இல்ல ஃப்ரீ டைம்ல ஒரே நம்பரை செல்லு வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 11 × 11 அடிச்சு பாருங்க. 120. இதை 2 3 டைம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களே மனசு பதிஞ்சிடும். ஓகேவா? நீங்க படிக்க வேணாங்கிறதுக்காக ஈஸியான ஐடியா சொல்றேன். ஒரே விஷயத்த நீங்க டெய்லி ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அதுவே போதும். ஓகேவா? இல்லையா 2 2 படிங்க. ஈஸியா சொல்றேன். 2 2 படிங்க. இன்னைக்கு ஒன்றும் இல்லை. 11 ஸ்கொயர்னா தர 120, 12 ஸ்கொயர்னா தர 140. இப்படியே வந்து 2 2 படிச்சுக்கிட்டே வாங்க. அடுத்த நாள் படிக்கும்போது அதை ரிப்பீட் பண்ணிட்டு திருப்பி படிங்க. ஈஸியா இருக்கும். ஓகேவா? மிஞ்சி போனா எத்தனை நாள் தேவைப்படும்? ஒரு 10 நாள். இதை படிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 30 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அதை படிக்கிறதுக்கு ஒரு மிஞ்சி போனா ஒரு 10 நாள் தேவைப்படும். அதை தாண்டி தேவைப்படும். ஓகேவா? 10 நாளுக்குள்ள கண்டிப்பா படிச்சு முடிச்சிருக்கோம். அடுத்த வாரம் கண்டிப்பா கொஸ்டின் கேட்பேன். ஓகேவா? நான் கொஸ்டின் கேட்பேங்கிறது உங்களுக்கு தெரியுமா செக் பண்ணி எனக்கு ஒண்ணுமே ஆக போகுது. ஓகேவா? நீங்க நல்லா படிக்கணும்னா இது கண்டிப்பா தேவை. அதுக்கு சரி 18 +னா இப்போ 8ம் +ம் 1ஐயும் ஆட் பண்ணா தான் கிடைக்கும் 196. அதே மாதிரி 0வையும் 2வையும் இதையே ஒரு 2 3 டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னாலும் ஆன்சர் இதுவும் அதே மாதிரி தான். நடுவில் நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. 2 + 3 5. ஓகே. அடுத்தது 4 + 4 8. அடுத்தது 6 + 6 12. அதனால இங்க 2 மட்டும் தான் இருக்கு. 1 வந்து எதோட முன்னாடி இருக்க நம்பரோட ஆட் ஆகும். நம்ம கேரி ஓவர் பண்ணுவோம்ல, அதாவது 1 மிச்சம் வச்சிருக்கோம். அந்த 1 வந்து பக்கத்துல ஆட் பண்ணிக்கோங்க. அதனால முன்னாடி உள்ள நம்பரோட ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்தது பாருங்க 8 + 8 எத்தனை? 16. இப்போ 6 போட்டுட்டோம். மிச்சம் என்ன இருக்கு? 1 இருக்கு. அது முன்னாடி உள்ள நம்பரோட ஆட் ஆயிடும். ஓகேவா? அதனாலதான் 361. இதுவும் அப்படிதான். 0 + 10 40. அப்ப இது ஈஸியா நீங்களே போட்டுருங்க. 400 படிக்க கூட
இது 40ல இருந்து இல்ல. இது எப்படின்னா 4 ஆட் பண்ணிக்கிட்டே போகும். ஆனா 44ல இருந்து ஆரம்பிக்கும். 44ல இருந்து 80 வரைக்கும் போகும். ஆனா இங்க என்னன்னா அதை விட பெரிய நம்பர்ல அதனால கொஞ்சம் அதிகமா போகுது. அதனால 4 ஆட் ஆகிடுது. இப்போ இங்க பாருங்க, இப்போ 44, 48, 52, 56, 60. இப்போ இதோட இது அப்படியே எழுதிக்கலாமா? இப்போ 1, 4, 9, இப்போ இங்க என்ன வரும்? 16, அடுத்தது 20. அப்போ இந்த நம்பரும் இந்த நம்பரும் ஆட் ஆகும், இந்த நம்பரும் ஆட் ஆகும். இப்போ இங்க பாருங்க, 6 + 1 என்னது? 7. அதனால 5 7s. அடுத்தது 0 + 2 620. வரைக்கும். ஆட் பண்ணா 4 + 3 8 + 4 12 வரும். 2 வச்சுட்டு இங்க 1 ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இது 8 அப்படியே வந்துருச்சு. இங்க 14 வரும். இப்போ 4 1 மட்டும் ஆட் பண்ணி, இது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 80 + 10னா 19 வச்சுக்கோங்க. இப்போ 900 இல்லைன்னா 30² உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் இதை வச்சு குழப்பிக்காதீங்க, அது நீங்களே படிச்சிடலாம். 30² உங்களுக்கே தெரியும் 900, 20² 400. இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இது முடிச்சிட்டீங்கன்னா கியூப்ல இவ்வளோலாம் படிக்க சொல்றேன். அட்லீஸ்ட் 10 போதும். 15 வரைக்கும் படிக்கணும். ஃபர்ஸ்ட் 10 படிங்க போதும்.
கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம். ஓகேவா? டெய்லி கொஞ்ச நேரம் பாருங்க, ஈஸியா மேத்ஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன படிக்கணும்னா ஷார்ட்கட் சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்லுங்க. நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. அதுக்கப்புறம் டவுட் இருந்தா கேளுங்க. 5 ஸ்கொயர்னா எத்தனைனா 20. 15 ஸ்கொயர் எத்தனை 225. 25 ஸ்கொயர்டு 624. 35 ஸ்கொயர்டு 1. இப்போ நான் சொல்லி தரேன். ஓகேவா? இவ்வளவு தூரம் டிஃபிகல்ட்டாலாம் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் அது ஈஸியா சொல்றேன். ஓகேவா? இப்போ 5 ஸ்கொயர் எத்தனைனா இதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகேவா? 3க்கு அடுத்த நம்பர் என்ன 3 × 4 அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? இதே மாதிரி தான் இத்தனை ஸ்கொயர்னா 45 ஸ்கொயர்னா லாஸ்ட் நம்பர் என்னது 25. 4 × 5 55 ஸ்கொயர் சொல்லுங்க. நீங்க வேற நம்பர் எடுத்து போட்டு பாருங்க. ஓகேவா? இது வந்து எது வரைக்கும் சொல்றேன்னா 95 ஸ்கொயர் வரைக்கும். அதுக்கு மேல கேட்காதீங்க. சரி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஷார்ட்கட் எழுதி வச்சு. ஓகேவா? இன்னைக்கு ஞாபகம் இருக்கும். 2 நாள் கழிச்சு கேட்டாலும் ஞாபகம் இருக்கும். ஒரு 5 நம்பர் 4 நம்பர் எழுதுனாலே எல்லாத்தையும் எழுதணும்னு அவசியம். நீங்க இதுவுமே சொல்றேன் ஒரே நிமிஷம். இதுக்குமே கரெக்டாக தான் வரும். 1 × 2 2 அப்போ 220. தயவு செய்து 15க்கும் 22க்கும் படிக்கவே தேவை. 2 × 3 6 இப்போ 620. ஓகேவா? அப்போ நம்ம எத்தனை நம்பர் படிச்சிட்டோம் 20 ஸ்கொயர் தெரியும், 30 ஸ்கொயர் தெரியும். 20 ஸ்கொயர் எத்தனை 400. ஓகே. 30 ஸ்கொயர் எத்தனை 900. அடுத்தது 15 ஸ்கொயர் எத்தனை 225. ஓகேவா? 25 ஸ்கொயர் எத்தனை 625. ஓகேவா? அப்போ எத்தனை நம்பர் படிச்சிருச்சு 4 நம்பர் படிச்சிருச்சு. ஓகேவா? 11ல இருந்து 30 வரைக்கும் படிச்சிருந்தேன். இப்போ 4 நம்பர் படிக்கும். மிச்சம் எத்தனை நம்பர் இருக்கு 16 தான் இருக்கு. ஓகேவா? 2 2 படிச்சவங்கள 8 நம்பர் படிச்சிருக்கேன். ஓகே. இது ஓகேவா? அடுத்த மாற்றணும். சரி அடுத்தது எப்படின்னா ஈஸியானது இப்போ சொல்றேன், கஷ்டமானதும் சொல்றேன். ஓகேவா? இந்த மாதிரி நம்பர் இருக்குன்னு இது எப்படி மல்டிப்ளை பண்றதுன்னா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஈஸியா சொல்றேன். 2 × 8 எத்தனை 60. 1க்கு அடுத்த நம்பர் என்னது 2 216. அவ்வளவுதான். ஓகேவா? இது எப்படி அப்படின்னா இங்க என்ன நம்பர் இருக்குன்னா எண்டில் 10 வரணும். எண்டில் என்ன வரணும் 10 வரணும். ஃபர்ஸ்ட் நம்பர் சேமா இருக்கும். கண்டிஷன் 2 எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா மறந்துடும். ஓகேவா? சொன்னதை கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கணும் சேமா இருக்கணும். ரெண்டாவது நம்பர் என்ன இருக்கணும் 10 வரணும். ஆட் பண்ணா 10 வரணும். எழுதுனாதான் ஞாபகம் இருக்கும். 2 நாள்ல மறந்து தெளிவாகவே சொல்றேன். கொஞ்சம் சைடில் நோட் பண்ணி வச்சு இங்கிலீஷ்ல எழுதினாலும் சரி, இங்கிலீஷ்ல எழுதினாலும் சரி, தமிழ்ல எழுதினாலும் சரி, சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க இந்த நம்பரை வச்சு ட்ரை பண்ண வேணும். நீங்க வேற நம்பரை வச்சு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து 28 22 இல்லைன்னா 48 42. ஆனா 100க்குள்ள தான் நான் சொல்றேன். ஓகேவா? நீங்க 98 92 வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போதான் பெரிய நம்பர் கிடைக்கும். ஏதாவது டவுட் வரும். சரிப்பா 10 வர மாதிரி நம்பர் சொல்லுங்க. இல்ல நான் 2 நம்பரா சொல்லல. எண்டில் மட்டும் 10 வர மாதிரி நம்பர் சொல்லுங்க. 2 + 8 சொன்னேன்னா அதே மாதிரி 3 + 7 வேற 4 + 6 5 + 5. அதனாலதான் 5 + 5ங்கிறதுக்கு தான் அங்கேயும் அந்த நம்பர் வந்துச்சு. இதே கண்டிஷன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணேன். ஆனா என்னன்னா 5 தனியா படிக்கும்போது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்டிங் ஓகேவா? வேற ஒண்ணுமே இல்லை. இங்கேயும் 5 + 5 வந்து 10 தான். அதே கண்டிஷன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா என்னன்னா இதை வித்தியாசமா பார்ப்பீங்க, இதையும் கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்பீங்க. இருந்தாலும் எதுக்காக அதை சொல்லலைன்னா 5ங்கிற போது நம்பர் பிடிக்கும் எல்லாருக்குமே காமனா. ஏன்னா ஈஸியா ஆன்சர் வந்துடும். 5 ஸ்கொயர்னா 25 அப்படிங்கிறது காமனா இருக்குங்கிறதுக்காக தனியாக இருக்கு. ஓகேவா? இதே கண்டிஷன் தான் அங்கேயும் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க வேற நம்பரை வச்சு செஞ்சு பாருங்க.
செஞ்சுட்டு கால்குலேட்டர் கூட செல்ஃபோனில் கூட அடிச்சு கரெக்டாக தான் போட்டிருக்கோமா, இந்த நம்பர் எழுதி மட்டும் செஞ்சு பார்த்தாங்க. ஓகேவா, சொல்லி கொடுத்தது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. பெரிய பெரிய நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, அப்போதான் ஏதாவது டவுட் வரும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒருத்தர் கூட டவுட் கேட்கல. டவுட் கேட்குமா நான் சொல்றேன். நானே செல்போன் யூஸ் பண்ணிக்கோன்னு தான் சொல்றேன். செல்போன் யூஸ் பண்ணி கூட செக் பண்ணி பாருங்க. இப்போ 60 இங்கே என்ன இருக்கு, 9க்கு அப்புறம் 10, இப்போ எத்தனை வருது, 90. 90 ஏற்றுக்கணும்னா 4 டிஜிட் நம்பர் வரும், நம்மளுக்கு 3 டிஜிட் தான் நம்பர் வரும். அப்போ என்ன பண்ணணும், இந்த ஒன்றை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிட்டா வரும். 4 நம்பராக வரும், 916 வராது. புரியுது. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 28 60 2க்கு அடுத்த நம்பர் 3, என்னது 61. ஓகே தானே, கரெக்டாக இருக்கலாம். சரி ஓகே, அடுத்தது போகலாமா. சரி மேம் கவனிச்சுக்கோங்க. அடுத்தது என்னன்னா 11ஆல் மல்டிப்ளை பண்ணுங்களா, எனி நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். 2 டிஜிட் 33. இப்போ 3 இங்கேயும் 3 ஓகேங்களா, 2 நம்பர் எழுதிக்கோங்க, நடுவில் உள்ளதை ஆட் பண்ணி 360. அவ்வளோ சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. 2 எண்ணிலேயே 2 நம்பர் எழுதிக்கோங்க, 2ஐயும் கூட்டி நடுவில் எழுதி. ஓகேவா, இப்போ 58 எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, இப்போதான் டவுட் வரும். இதையும் சொல்லிடுறேன். 11ஆல் மல்டிப்ளை பண்ண போறேன் அப்படின்னா 5 8 13 வரும், 3 மிச்சம் 1 இருக்கு, அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. 6 8 6 3 8. ஓகேவா, இந்த ஒன்றை வந்து இங்கே கேரி ஓவர் பண்ணி, ஏன்னா 13 வருதுன்னா 5 + 8 எத்தனை 13. ஓகேவா, அப்போ 3 இங்கே போட்டாச்சு, மிச்சம் 1 இருக்கு. இந்த ஒன்றை என்ன பண்ணிக்கணும், 5ஓட ஆட் பண்ணி. நீங்கள் வேற நம்பரை வச்சு ட்ரை பண்ணுங்க, பார்த்து பார்த்து எழுதாதீங்க. நீங்களா ட்ரை பண்ணுங்க, அப்போதான் ஆன்சர் வருதா செக் பண்ணுங்க. ரெண்டு எண்டையும் அப்படி எழுதிட்டு நடுவில் உள்ள நம்பரை ஆட் பண்ணி எழுதி, அந்த இதை ஆட் பண்ணி நடுவில் எழுதி. ஒரே விஷயத்த திருப்ப திருப்ப கேட்கவும் கூச்சப்படாதீங்க. 10 தடவைனாலும் நான் சொல்றேன். 11க்கு மட்டும்தான் கண்டிஷன். அதிகமா மேக்ஸிமம் என்ன நம்பர் யூஸ் பண்ணுவோம்னா 11 யூஸ் பண்ணுவோம் காமனா, அதுக்காக சில ஷார்ட்கட்ஸ் இருக்கு. நான் எல்லா நம்பருக்குமே இல்லை, அது எனக்கு தெரியும் போதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன்.
கரெக்டாக வருது சார். சரி, அடுத்தது என்னன்னா டிவிசபிலிட்டி பை 98 11 71. இப்போ 10 தானே வருது, சாரி 1078 வருது. வருதா? கால்குலேட்டர் 6 9 8 எழுதிட்டேன். 9 8 தான். இப்போ இது ஆட் பண்ண 17. இப்போ 7 இங்கே 1 வந்து ஆட் பண்ண 10. 1078 வருதான்னு செக் பண்ணுங்க. அடுத்தது சொல்லலாம். 70 7 7 14 வருதாமா? 4 இந்த 1 வந்து இங்கே ஆட் ஆகும்போது 8 4. சரி, அடுத்தது சொல்லலாமா? சரி, அடுத்தது ஒரு பேஜ் மட்டும் விட்டுருங்க. ஓகேவா? அதில் இன்னும் ஷார்ட்கட் வரும்போது சொல்லித்தரேன். இன்னும் இருக்கு, மொத்தமாக ஏற்றுனேன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே ஞாபகம் இருக்கு, ஒர்க் அவுட்டும் பண்ண முடியும். ஓகேவா? எனக்கு ஏற்றும் போதும் அப்படிதான் இருந்துச்சு. அதனால தான் சரி 2 சொல்லிக்கலாம்னு இருந்துச்சு. சரி, மொத்தம் ஒரு 4 சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிக்கணும். ஒரு பேஜ் மட்டும் விட்டுருங்க. இப்போ ஷார்ட்கட் ஓகே. வேற என்ன சொல்லுங்க? டாபிக்ஸ் இரண்டால் வகுப்படும் தன்மை அப்படின்னு சொல்லி தமிழ் எழுதிக்கோங்க. டிவிசிபிலிட்டி பை 2. 2ஆல டிவைட் ஆகணும்னா என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஒவ்வொரு நம்பருக்குமே கண்டிஷன் இருக்கு. அதை நான் பிரிச்சு சொல்லிட்டேன். ஓகேவா? 2 5 10. ஓகேவா? இந்த 3க்கும் ஒரு கண்டிஷனா ஒன்று போல வரும். ஒவ்வொரு நம்பரும் வருஷப்படி எழுதணும்னா நான் சொல்ற வருஷப்படி எழுதிக்கோங்க. ஓகேவா? நீங்களா வருஷப்படி எழுதுனீங்கன்னா படிச்சு எழுதுற மாதிரி போயிடும். ஓகேவா? நம்ம படிக்காம எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத படிக்காம எப்படி செய்யலாம்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? 2ஆல டிவைட் ஆகும்னா என்ன லாஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்? 0 2 4 6 8. ஓகேவா? லாஸ்ட் டிஜிட் வந்து என்னவா இருக்கணும்? இந்த இதுக்குள்ள இருக்கணும். ஓகே. அடுத்தது 5ஆல டிவைட் ஆகும்னா 0 5. 10ஆல டிவைட் ஆகும்னா லாஸ்ட் நம்பர். இது எல்லாமே லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் பேஸ் பண்ணி வரும். இது எழுதி முடிங்க. அடுத்தது நான் சொல்றேன். சரி, அடுத்தது இது எப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்லிட்டு சொல்லும் போது ஈஸியா இருக்கும். அதனால எக்ஸாம்பிள் நீங்க அதை எழுத வேண்டாம். 64 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதான் 2 டிஜிட். இப்போ 4ன்னு வச்சுக்கோங்க. 3 டிஜிட் இருக்கு. ஆனா 64 மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். ஓகேங்களா? இது வந்து 4ஆல டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணுங்க. பாருங்க 64னா எத்தனை டைம் வரும்? இதை விட்டுருங்க. எத்தனை நம்பர் இருந்தாலும் சொல்லி விட்டுருங்க. முன்னாடி எத்தனை நம்பர் இருந்தாலும் சரி. ஓகேவா? இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. 3 நம்பர். ஓகேவா? ஆனா இங்க இருக்க 2 நம்பர் போதும். இது டிவிசிபிள் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுங்க. இது 4ஆல டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணுங்க. 1
இதுனா 1 பேலன்ஸ் எத்தனை 2 இப்போ 24னா எத்தனை 6 டைம் வரும். அப்போ இது டிவிசிபிள் ஆகுதுன்னா இந்த நம்பர் ஃபுல்லாகவே டிவிசிபிள் ஆகும். ஓகேவா டிவைட் ஆகும். ஓகேவா கண்டிப்பாக இது 4ஆல் வகுப்படும். ஓகேவா புரிஞ்சுங்களா? அதே மாதிரி தான் இதுவும். இது எப்படின்னா லாஸ்ட் 3 டிஜிட். ஓகேவா எக்ஸாம்பிள் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது 8ஆல் டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணுங்க. ஓகேங்களா இப்போ இங்கே பாருங்க 1 பேலன்ஸ் எத்தனை இருக்கு 51னா 48 வரும். அப்போ 6 டைம் வரும். இப்போ 6 48 பேலன்ஸ் எத்தனை இருக்கு 3 இருக்கு 32னா 4 டைம் வருமா. அப்போ இந்த நம்பர் என்னது 8ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு. ஓகேங்களா இது லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ஆல் டிவைட் ஆகணும். ஓகேங்களா இங்கே லாஸ்ட் 3 டிஜிட் வந்து தமிழ் எழுதிக்கோங்க. லாஸ்ட் கடைசி 2 இலக்கம் வந்து 4ஆல் வகுப்பட வேண்டும். இது வந்து கடைசி 3 இலக்கங்கள் வந்து 8ஆல் வகுப்பட வேண்டும். எக்ஸாம்பிள் எழுதணும்னா எழுதிக்கோங்க, இல்லை எழுதணும்னு பிரச்சனை. ஒண்ணு சில இது எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். நீங்க படிக்கிறத விட எது ஞாபகம் இருக்கும் எக்ஸாம்பிள் தான் ஞாபகம் இருக்கும். நீங்க படிக்கிறத விட எது நல்லா ஞாபகம் இருக்குன்னா எக்ஸாம்பிள் தான். அதனால அதை எழுதி வைக்கணும்னா எழுதி வச்சு, இல்லை வேணாம்னாலும் பிரச்சனை. எப்படி கொடுத்து கேட்பாங்கன்னா ஒரு 6 நம்பர் கொடுத்துருப்பாங்க, 5 நம்பர் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்பாங்கன்னா இது 11ஆல் டிவைட் ஆகுது இல்லை 3ஆல் டிவைட் ஆகுது கேட்டிருக்காங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் கூடல என்ன நம்பர் விட்டுருக்கோம் 3 விட்டுருக்கோம். 2 4 மொதல் 4 நம்பர்ல 3 மட்டும் தான் விட்டுருக்கோம். வேற ஏதாவது விட்டுருக்கோம் 7 விட்டுருக்கோம். அது தனியாக 8 எழுதிட்டோம். 6 விட்டுருக்கோமா சார்? 6 வந்து வேற கண்டிஷன் வரும், அதனால சரி ஓகே. 3யும் 9ம் ஒரு கண்டிஷன் ஆகும். அப்போ 3 வந்து சொல்லலாம் 300ன்னு வச்சுக்கோங்க. இது 3ஆல் டிவைட் ஆகும் உங்களுக்கு தெரியும். ஓகே இப்போ இதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு நம்பர் கிடைக்கும். சரிங்களா அந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும். எல்லாத்தையும் ஆட் பண்ணா இப்போ இதுக்கு பதிலாக 315 எழுதிக்கணும். ஓகேவா இப்போ ஆட் பண்ணி பாருங்க. 3 + 1 எழுதுங்க 4 4 + 5 வந்து 9. அப்போ அது வந்து 3ஓட மடங்கா இருக்கும். அந்த நம்பர் வந்து என்ன இருக்கணும் 3ஓட மல்டிப்ளா இருக்கும். ஓகேவா 3ஓட மல்டிப்ளா இருந்தால் அது வந்து கண்டிப்பாக 3ஆல் டிவைட் ஆகும். எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அது வந்து 3ஓட மல்டிப்ளா கிடைக்கும். அதாவது 3இன் மடங்கா கிடைக்கும். புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் 9க்கு எப்படின்னாலும் 9க்கு சேம் கண்டிஷன் தான், கொஞ்சம் கூட மாறாது. ஆனால் அது வந்து 9ஓட மடங்கா இருக்கும். இப்போ 315 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க 4 9 இது பிரச்சனை இல்லை. ஆனால் இது பாருங்க 300 அப்படி ஆகாது. ஏன்னா இது 3 தான் வருது. 3ஆல் வகுப்படுற எல்லாமே என்னது 9ஆல் வகுப்படாது. ஓகேவா அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையுமே ஆட் பண்ண தான் போகிறோம். அது 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது 3ஓட கண்டிஷன், 9ஆல் டிவைட் ஆச்சுன்னா 9ஓட கண்டிஷன். ஏன்னா 300 செக் பண்ணி பாருங்க 3 தான் வரும் ஆட் பண்ண. ஏன்னா 3 + 0 + 0 எத்தனை 3 தான். ஆனால் 3ங்கிறது 9ல் வராது. அப்போ என்ன ஆகும் அந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும்.
ஓகேவா? அப்போ 300ம் 9ஆல டிவைட் ஆகுது. ஆனா 315 பாருங்க. 3 + 1 என்னது 4, 4 + 5 எத்தனை 9. அப்ப 9ஆல டிவைட் ஆகும் கண்டிப்பா. அப்ப 315ங்கிறது கண்டிப்பா 9ஆல டிவைட் ஆகும். இல்ல 300 டிவைட் ஆகும். கண்டிஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு அது வந்து என்னவா இருக்கணும்? 3ஓட மடங்கா இருக்கணும். இது 9ஓட மடங்கா இருக்கும். தமிழ்ல வேணா பிராடிங் சொல்றேன். சொல்லவா? இல்ல எழுதிட்டீங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதிட்டீங்க. எல்லாவற்றையும் கூட்டும் போது 3ஆல் வகுப்படும். எக்ஸாம்பிள் எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் நேரம் ஞாபகம் இருக்கும். இது வந்து என்னன்னா 213. ஒரு நம்பர் வந்து 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆனா மட்டும்தான் இந்த நம்பர் வந்து 6ஆல டிவைட் ஆகும். இந்த ரெண்டு நம்பராலையும் டிவைட் ஆகுற நம்பர் தான் எதால டிவைட் ஆகும்? 6ஆல டிவைட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 512 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 2ஆல டிவைட் ஆகும். 2 நம்பர் வச்சு ஆனா 3ஆல டிவைட் ஆகும்னா செக் பண்ணி பார்க்கணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கணும். 6, 8 இது ஆகாது. அப்ப வேற நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 5, 1, 3 ட்ரை பண்ணி பார்க்கலாம். 6 + 1 3 வந்து எத்தனை 9. அப்ப இது கண்டிப்பா 3ஆல டிவைட் ஆகும். ஆனா 2ஆல டிவைட் ஆகும். அந்த மாதிரி எந்த நம்பர் வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். இப்போ 300 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இது 2ஆல கண்டிப்பா டிவைட் ஆகும். 3ஆலையும் கண்டிப்பா டிவைட் ஆகும். இப்போ இங்க பாருங்க. வேணா ஆட் பண்ணி பாருங்க. 3ஆல டிவைட் ஆகுது. அடுத்தது 2ஆல டிவைட் ஆகுனா 0ஆல எண்டு வருது. அப்ப கண்டிப்பா 2ஆல டிவைட் ஆகும். அப்ப இந்த நம்பர் என்ன ஆகும்? 6ஆல டிவைட் ஆகும். இதை வச்சு கூட செக் பண்ணி பாருங்க. அடுத்து 11 எழுதிக்கோங்க. 11க்கு வந்து ஒரு பெரிய கண்டிஷனா இருக்கும். 11க்கு ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் வச்சு சொல்றேன். அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்ப்போம். என்னன்னா இதுல வந்து எப்படின்னா 11 மட்டும் நல்லா கவனிச்சு. 1 விட்ட நம்பர் கேம் மாதிரி விளையாடணும். 1 விட்ட நம்பர் எடுத்துக்கீங்களா? இதுலயே 1 விட்ட நம்பர் எடுத்துக்கீங்களா? அப்ப 1, 3 அதே மாதிரி 3, 1 ஓகேங்களா? இதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும். ரெண்டுக்குமே என்ன கண்டுபிடிக்கணும்? டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும். இப்போ டிஃபரன்ஸ் எத்தனை வருது? இதுக்கு 2, இதுக்கும் 2 ஓகேங்களா? இப்போ இந்த டிஃபரன்ஸை மைனஸ் பண்ணும்போது ஓகேங்களா? மைனஸ் பண்ணும்போது ஒன்று 0 வரணும், இல்லைன்னா 11 வரும். ஓகேங்களா? இந்த டிஃபரன்ஸை மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கணும்? ஒன்று 0 வரணும், இல்லைன்னா 11 வரும். இப்போ இதுக்கு பாருங்க 0 வருது, அதனால 0 ஓகே. அப்போ இது 11ஆல டிவைட் ஆகும். ஓகேங்களா? அதாவது 1331 வந்து 11ஆல டிவைட் ஆகும். இதே இது டிஃபரன்ஸ் வந்து என்னவா இருக்கு? 11ஆ வரணும். ஒன்று 11ஆ இருக்கணும், இல்லைன்னா 0 இருக்கும். நல்லா நான் வச்சுக்கோங்க. 1 விட்ட நம்பரை வந்து டிஃபரன்ஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கணும்? நம்மளுக்கு டிஃபரன்ஸ் பண்ணா நம்மளுக்கு அதோட டிஃபரன்ஸ் வந்து என்ன 0 வரணும், இல்லைன்னா 11 வரும். இல்லைன்னா இப்படி கூட எழுதிக்கோங்க. இது உங்களுக்கு குழப்பதுன்னு நான் சொல்ற மாதிரி. பிளஸ் கூட போட்டுக்கோங்க. பிளஸ் பண்ணாலும் அப்படிதான். பிளஸ்ன்னு நம்ம போட்டுப்போம். அப்பதான் அடுத்த கண்டிஷன் போடும்போது ஈஸியா இருக்கும். எப்படி சொல்லலாம்னா ஒன்று விட்ட இலக்கங்களை வந்து அதாவது 1 விட்ட டிஜிட் வந்து என்ன பண்ணும்போது ஆட் பண்ணும்போது நம்மளோட அதோட டிஃபரன்ஸ் வந்து என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும், இல்லைன்னா 11 மைனஸ்ன்னு சொல்லி எழுதணும்னா ஸ்டார்டிங்ல பிளஸ்ன்னு தமிழ்ல வேணா லைன் சொல்லணும். ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதல் வந்து கூடுதலின் வித்தியாசம்
0 அல்லது 11 இருக்கு. சம்மோட 2 டிஜிட் நம்பர் புரியுது. 2 டிஜிட் நம்பர். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். இருங்க நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் சொல்றதுக்கு 2 டிஜிட் நம்பர்ல 11 வருது, 55 வருதுன்னு வச்சுக்கோங்க. பாருங்க இது 5 இது 5. இதை மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 0. அது ஒன்று விட்ட நம்பரா, அதாவது இந்த நம்பர் சேம் நம்பரா இருந்தால் மட்டும்தான் அதை வந்து 11 டிவைட் ஆகுதுன்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு பிரச்சனையே இருக்கு. ஆனால் 3 டிஜிட் நம்பர்லாம் பாருங்க 120. இது ரெண்டும் மட்டும் போட்டா போதும். இது நடுவில் உள்ள நம்பர் 1ஆ தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப சரி இது 2ஆ தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இது எத்தனை ஆட் பண்ண எத்தனை 2, இது ஏற்கனவே 2, அப்ப எத்தனை 0. அவ்வளவு. எக்ஸாம்பிள் வேற என்ன நம்பர் சொல்றாங்க? 242 எடுத்துக்கோங்களேன். இங்க பாருங்க இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா இது ஆட் பண்ணா 4, 4 minus 4 0. இல்ல சார் பிளஸ் பண்ணி மார்க்ஸ் இல்ல இங்க பிளஸ் பண்ணி அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா எழுதிக்கோங்க. ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட், அதான் கண்டிஷன். ஆட் பண்ணிட்டு அதோட டிஃபரன்ஸ் எடுக்கும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 0 இல்லைன்னா 11 ஏதோ ஒன்று. இவ்வளவுதான் கண்டிஷன். அடுத்தது அடுத்த ரூல்ஸ் சொல்றேன். ஓகேங்களா? 7க்கு அது கரெக்டா வரும். சரி அடுத்தது என்ன பார்த்துட்டு கூட சொல்லுங்க. போர்ட் மாஸ்டர் உள்ள சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ்ல இருந்து போய்க்கலாம். ஃபார்முலாஸ் தெரிஞ்சாதான் உள்ள சம்மை சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ரூல் பேர் என்னன்னா போர்ட் மாஸ் அப்படின்னு. எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல எழுதிக்கோங்க. தமிழ்லாம் வேணாம். தமிழ்லனா அடைப்புக்குறி இந்த மாதிரி வேர்டிங் கேட்கும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். இங்கிலீஷ்ல ஈஸியா தான் இருக்கு. பீனா என்னன்னா பிராக்கெட்னு இருக்கும். சரி இதை மட்டும் சொல்லிடுறேன். பிராக்கெட்ல எந்த பிராக்கெட் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும்னா இந்த பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஒரு சம் கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன்.
இப்படி கொடுத்துருப்பாங்க. இப்படிதான் சம் இருக்கும். ஓகே, இதை நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம்னா, நம்ம அடுத்து 12 பிளஸ் 8 எப்படின்லாம் பண்ண முடியாது. என்ன ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும்னா பிராக்கெட் தான் சால்வ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த ரூல்ஸ் படி. ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கணும்னா ஓ இருக்கான்னு பார்க்கணும். அதாவது ஆஃப் இருக்குன்னு பார்க்கணும். ஆஃப் இங்க இல்லை. அடுத்து என்ன பார்க்கணும், டி அப்படின்னா என்னதுன்னா டிவிஷன் இருக்கு. ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ணணும், இதுல இருந்து 8ல இருந்து -2 பண்ண எத்தனை கிடைக்கும், 6. அப்ப 6 டிவைடட் 4. இதை பண்ணிட்டு தான் அதுக்கடுத்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இப்போ எனக்கு இதை ஆட் பண்ணிட்டு இப்படி செஞ்சீங்கன்னா அடுத்து கண்டிப்பா தப்பு வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 6ல டிவைட் பண்ணி 4. நானா எழுதுனால இங்க சம் கரெக்டா வரல, சும்மா உங்களுக்கு எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா, சம் புரியணுங்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பிராக்கெட் பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும், இந்த 3 பிராக்கெட் சால்வ் பண்ணணும். ஓகேவா, அதாவது இந்த பிராக்கெட் வரிசைப்படி தான் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எந்த பிராக்கெட் சால்வ் பண்ணணும், இந்த பிராக்கெட். சம் செய்யும் போது இன்னும் தெளிவா புரியும். ஓகேவா, நான் இப்போ எப்படி இருக்குன்னா இந்த வரிசைப்படி சால்வ் பண்ணுங்கிறத சொல்றேன். ஓகேவா, அடுத்தது இந்த பிராக்கெட் சால்வ் பண்ணும். அதுக்கப்புறம் தான் இந்த லாஸ்ட் இந்த பிராக்கெட் சால்வ் பண்ணும். அதுக்கப்புறம் ஓ ஃபார் என்னன்னா ஆஃப்னு இருக்கும். ஓகேங்களா, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, இன் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இன்னு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி வரும். ஓகேவா, தமிழ்ல யூஸ் பண்ணும்போது அதை என்ன சொல்லுவாங்க, இன்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது டி ஃபார் என்னன்னா டிவிஷன். இங்க எழுதுறேன் டிவிஷன், எம்னானது மல்டிபிகேஷன், உங்களுக்கே தெரியும். அதனால சிம்பிள் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க, உட்காந்து டீட்டெயிலாக எழுதுங்க. உங்களுக்கு தெரியும் தானே, ஏனானது அடிஷன், எஸ்னா சப்ட்ராக்ஷன். ஓகே, நீங்க சிம்பிள் போட்டாலே உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, அது டீட்டெயிலாக எழுதணும்னு அவசியம் இல்லை, சிம்பிள் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வருது, பிராக்கெட், அதுக்கப்புறம் ஆஃப், அடுத்தது டிவிஷன், அடுத்தது மல்டிபிகேஷன், அடுத்தது அடிஷன், அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன். இந்த ரூல் படி தான் சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டுத்தையும் பேஸ் ரெண்டுமே, அதாவது தமிழ் அடிமானம் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல வந்து பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பேஸ் ரெண்டு ஈக்குவலா இருந்தா என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏ எம் இன்ட்டு என். ஓகே, அதே மாதிரி ஏஎம் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரே நிமிஷம். இதை மாத்தி எழுதணும், அதனால இப்படி வந்துச்சு. அதாவது மல்டிப்ளை இருந்தா இது வரும்னு சொல்லுவாங்க, நான் அதை மாத்தி எழுதுறேன். அதாவது ஏஎம் இன்ட்டு ஏஎன் இப்படிதான் எழுதணும். அப்பதான் வந்து ஏ வந்து எம் பிளஸ் என் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வரும். இப்படிதான் கேட்பாங்க, நான் அதை மாத்தி எழுதுறேன். அடுத்தது ஏஎம் டிவைடட் பை இப்படிதான் ஏஎம், இப்படிதான் இருந்திருக்கும் கண்டிஷன். நான் அந்த கண்டிஷனை மாத்தி எழுதுறேன், ஆன்சர் வேற மாதிரி ஏஎம் மைனஸ் என் இப்படி எழுதி. ஓகேங்களா, அது எழுதுனது கரெக்டு தான், ஆனா எழுதுனதை இந்த சைடு எழுதி. இப்போ கீழே ரெண்டு ஈக்குவலா இருந்தா மேல உள்ள ரெண்டு ஈக்குவல்.
இது 1000 இருந்தா கூட பேசிக் 1000 இருந்தா மேல கீழே இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ 1. இந்த மாதிரி இந்த மாதிரி அதான் மல்டிபிள். இது வந்து இது என்ன A, 1 plus N இந்த மாதிரிலாம் கேட்கும். நம்மளுக்கு சம்டைம்ஸ் இந்த 6 காம்பனேஷன் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு சப்போஸ் நான் உங்களுக்கு கேட்கறது ஃபார்முலாஸ் எல்லா ஃபார்முலாஸ் மிஸ் பண்ணிக்கூடாது. ஏன்னா ஒன்று விட்டுட்டா கூட அது ஃபார்முலாஸ் ஒரு பக்கம் A plus B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சொல்லுங்க. அதே மாதிரி A minus B ஹோல் ஸ்கொயர் minus 2. அடுத்து A squared minus B squared A minus. இதுதான் அதிகமாக கேட்கக்கூடிய ஃபார்முலாஸ். அதாவது இது இல்லாத கொஸ்டின் பேப்பர் இல்லாத மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்ல கொஸ்டின் எடுத்தாங்கன்னா இந்த 3 ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் வரும். இது இல்லை அப்படின்னா அதிகமா இந்த 3 ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். அந்த 2 ஃபார்முலா இருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும் அப்படிங்கறத பார்ப்போம். இந்த ஃபார்முலாவையும் இந்த ஃபார்முலாவையும் சேர்த்தா என்ன வருது? இந்த ஃபார்முலா வருது. அதே மாதிரி இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன ஃபார்முலா வருது? இது எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? என்ன பண்ணிருப்போம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணும் போது என்ன ஆகும்னா இது ரெண்டும் சேரணும். அப்ப இங்க பிளஸும் இந்த ரெண்டும் 2 தடவை இருக்கு. ஆனா இது பாருங்க 2ab மைனஸ் 2ab இது ரெண்டும் என்ன ஆகும்? கேன்சல் ஆயிடும். ஓகே, அதனால இங்க என்ன இருக்குன்னா இது 2 தடவை இருக்கிறதுனால 2 வந்து காமனா எடுத்துக்கிறேன். a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். எக்ஸாம்பிள் எப்படின்னா இங்க a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இருக்குன்னா அதே இது இங்கேயே இருக்கு. ஓகேங்களா? அப்ப எத்தனைனா 2a ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் இருக்கிறதுனால ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? 2b ஸ்கொயர். இது ரெண்டுலையும் என்ன காமனா இருக்கு? 2ங்கிறது காமனா இருக்கு. ஸோ அதனால 2 காமனா எடுத்தா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அப்படிதான் உருவாயிருக்கும் இந்த ஃபார்முலா. அதே மாதிரி தான் இதுவும் மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ்ஸா மாறிடும். அதனால இதெல்லாம் கேன்சல் ஆயிடும். அதனால 4ab நீங்க வந்து ஃபார்முலாஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் படிச்சாலும் ஓகே தான். இல்லை நீங்க செஞ்சு பார்த்து
ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த 2 ஃபார்முலா மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் கியூப்ல. ஓகேங்களா? இது வந்து ரேராக யூஸ் பண்ணுவோம். வேகமாக செய்யணும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா மெதுவாக செய்யணும்னாலும் நார்மலாகவே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுவோம். இது அவ்வளோவா படிக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஆனால் கியூப்ல இந்த 2 ஃபார்முலா படிச்சுதான் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக வரும். ஓகே. இந்த 2 ஃபார்முலா தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இது வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் ஏதாவது ஒரு சம்ல சப்போஸ் வந்துச்சுன்னா எழுதி வச்சு a plus b a squared minus b squared minus a cube minus b cube a minus b a squared plus b squared plus a. இது வந்து அவ்வளோ யூஸ் பண்ணதில்லை. ஏதாவது ஒரு சம்ல வந்துருச்சுன்னா அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. நம்ம எல்லாத்தையுமே படிச்சு வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லாம போகும். முக்கியமா நான் இதை மட்டும் படிச்சுக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. சப்போஸ் அது வந்துச்சுன்னா என்ன வந்து நீங்க கேட்கக்கூடாதுங்கிறது நான் எழுதி போட்டுறேன். ஆனா இதெல்லாம் கண்டிப்பா படிச்சுக்கோங்கன்னு சொல்றது எதுக்குன்னா, இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க அப்படிங்கிறத சம்ல பார்த்துருக்கேன், அதனால சொல்றேன். இதெல்லாம் கண்டிப்பா படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அவ்வளவுதான். ஒரு ஃபார்ம் முடிஞ்சு டைம். ஒரு 4 சம் இருக்கு. 4மே 4 லைன்ல முடிஞ்சிருக்கு. கொஸ்டின் கூட எழுதி போடுறேன். பெருசாலாம் ஒன்றும் ஃபர்ஸ்ட் மாடல் 1ன்னு போட்டுக்கோங்க. எழுதும் போதெல்லாம் வந்து மாடல் 1 மாடல் 2 அப்படின்னு சொல்லி மாடல் வைஸா படிப்போம். அந்த மாடலை தாண்டி வேற எதுவும் கேட்க மாட்டோம். மாடல் பேர் வேணா வச்சுக்கலாம், பேர் கூட வச்சுக்கலாம். பார் டைப், பார் டைப், பார்னா அந்த மேல போடுறோம் இதுதான் BAR டைப். என்னமே அந்த மாதிரி சரி, இதை வச்சு சொல்லிடலாம். ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடும். ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடலாம். இப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து தமிழ்ல எப்படி இருப்பாங்க, இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும், PQ டைப்ல மாத்துங்கன்னு சொல்லி. PQ டைப்னா என்னதுன்னா B/Q வடிவில மாற்று. அதாவது இந்த டைப்ல வந்து மாத்த சொல்லியிருப்பாங்க. இதுதான் கொஸ்டின். இந்த நம்பர் கொடுத்துட்டு PQ வடிவில் மாற்றுக அப்படின்னு சொல்லி தமிழ்ல கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இங்கிலீஷ்ல ஃபைண்ட் தி PQ டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லி இந்த நம்பரை கொடுத்துருப்பாங்க. ஒண்ணுமே இல்லை, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நார்மலா செஞ்சோம்னா ஒரு 6 ஸ்டெப் போகும். ஈஸியா செஞ்சோம்னா ஷார்ட்கட்ல ஒரே ஸ்டெப் போகும். எத்தனை நம்பர் இருக்கோ ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் மேல எழுதி. இங்க வந்து என்னன்னா 0ல இருந்தே ஆரம்பிச்சு 2 நம்பர் இருக்கு, 2 நம்பருமே பார் இருக்கு. இப்போ பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்தோம்னா என்ன பண்ணிடலாம், அந்த நம்பரை ஸ்ட்ரெயிட்டா எடுத்து இது மேல எழுதிடலாம். இதுல எத்தனை நம்பர் மேல பார் இருக்கு, 2 நம்பர். அப்ப 2 நம்பருக்கு 2 9 போடணும். அவ்வளவுதான் ஆன்சர். இவ்வளவுதான் கொஸ்டின். முக்கியமா இது செய்யறதுக்கு எவ்வளவு செகண்ட் ஆகும், 10 செகண்ட் ஆகுமா? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் தான். சீரியஸாக சொல்றேன். அவ்வளவுதான். ஒரே கொஸ்டினை இவ்வளவு மெதுவாக ஈஸியாகவும் கேட்கவும் செய்யும். கவனிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டினும் சேர்த்து தான் சொல்லுங்க. ஒவ்வொரு கொஸ்டின் எழுதுங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஓகேவா? இதுவும் அதே மாதிரி தான். என்ன பண்ணலாம், இங்க முதல் நம்ம பார்க்க வேண்டியதுன்னா எத்தனை நம்பர் மேல பார் இருக்கு. எத்தனை நம்பர் மேல பார் இருக்கு, 2 நம்பர் மேல. அப்ப இப்படி இருந்தாலே கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். ஓகேவா? 4 9 அப்ப 99. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. இப்போ இந்த முன்னாடி இருக்கிற நம்பர் என்ன பண்ணணும்னா, இங்க நம்ம சென்டர்ல இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன், அதாவது கலப்பு பின்னம்னு சொல்லுவாங்க, அப்படி போடணும். ஓகே, அவ்வளவுதான்.
இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து இது ஆப்ஷன்ல இருக்கானா இல்ல இதை வந்து இன்னும் மாத்திருக்காங்க எப்படின்னா ஃப்ராக்ஷனா மாத்திருக்காங்க அதாவது பின்னமா மாத்திருக்காங்க புரிஞ்சுங்களா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருக்கு அதாவது கலப்பு பின்னத்துல இருக்கு அங்க பின்னமா மாத்திருக்காங்க பின்னம்னா என்னது இதுதான் பின்னம் இது வந்து கலப்பு பின்னம் ஓகேவா புரிஞ்சுங்களா இங்க மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருக்கு அதை ஃப்ராக்ஷனா மாத்தணும் அப்ப என்ன பண்ணுவோம் கீழே மல்டிப்ளை பண்ணி மேலே ஆட் பண்ணுவோம் அப்படிதானே இப்போ கீழே மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 99 இன்ட்டு 2 198 வரும் ஓகேவா அதோட 49 ஆட் பண்ணா 247 வரும் டிவைடட் பை 90 ஓகேவா புரிஞ்சுங்களா வேகமா சொல்லணும்னு அவசியமே கிடையாது நீங்க போட்டு பார்த்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா திரும்ப திரும்ப செய்யறதுனால எனக்கு ஞாபகம் இருக்கு ஓகேவா நீங்களும் அதை மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஓகேவா நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது இவன் மட்டும் எப்படி செய்யறானா வேற ஒன்றுமே இல்லை நிறைய டைம் செஞ்சு பார்த்துருக்கேன் எனக்கு ஞாபகம் இருக்கு சரி ஓகே இந்த இதை கவனிச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி இருக்கு இங்க எத்தனை நம்பர் மேல பாரு ஒரு நம்பர் மேல இங்க எப்பயும் போல எழுதுற மாதிரி 12 எழுதிடணும் என்ன பண்ணிடணும் 12 எழுதிடணும் இங்க எத்தனை நம்பர் மேல பார் இருக்கு ஒரு நம்பர் மேல இப்போ எத்தனை 9 போடணும் ஒரு 9 தான் போடணும் ஒரு நம்பர் மேல பார் இல்லை அதாவது இந்த சைட்ல இருக்கிறதுல ஒரு நம்பர் மேல பார் இல்லை இன்னும் என்ன பண்ணணும்னா 0 போடணும் இதெல்லாம் என்ன பண்ணணும் 0 போடணும் சொன்னது கேட்டுச்சா பார் இருந்தா 9 போடணும் பார் இல்லாட்டி 0 போடணும் இப்ப பார் இல்லாத நம்பர் என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணிடணும் என்ன பண்ணிடணும் அந்த நம்பர்ல இருந்து மைனஸ் பண்ணிடணும் அவ்வளவுதான் ஓகேவா நல்லா கவனிச்சுக்கோங்க இன்னும் 4 நான் வரல இதை முடிச்சுக்கோங்க கவனிச்சுக்கோங்க 12 அப்படியே எழுதுறேன் என்ன பண்றேன் ஒரு நம்பருக்கு மேல பார் இல்லை அதனால என்ன பண்றேன் ஒரு 9 போடுறேன் இன்னொரு நம்ம அந்த பார் இல்லாத நம்பருக்கு மேல என்ன பண்ணணும் 0 போடணும் இது புரிஞ்சுங்களா அடுத்தது இந்த 12 வந்து என்ன பண்ணணும் அந்த பார் இல்லாத நம்பர் என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணிடணும் இப்போ -1 போடணும் அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற நம்பர் அப்படி இங்க இப்ப என்ன பண்ணலாம் ஒரு 11/90 இப்படி இருக்கான்னு பாத்துக்கோங்க ஆப்ஷன்ல இல்ல மாத்தி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க மாத்தி ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்க இன்னொன்னு தப்பு பண்ணுவீங்க எங்கெல்லாம் தப்பு பண்றீங்கன்னு சொல்லிடுறேன் இதை மல்டிப்ளை பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த மிஸ்டேக் பண்ணுவீங்க வேற எந்த மிஸ்டேக்கும் பண்ண மாட்டீங்க இன்னொன்னு வேற என்ன தப்பு பண்ணானா இந்த நம்பர் போற இடத்துல இந்த மாதிரி கொஸ்டின் தான் தப்பு பண்ணுவீங்க மேக்ஸிமம் ஓகேவா பார் இருந்தா 9 போடணும் பார் இல்லாட்டி 0 போடணும் அதனால நான் வச்சுக்கோங்க ஈஸியா போடணும் (427) 427 அதுல 27க்கு மேல மட்டும் பார் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அங்கதான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இங்க யூஸ் பண்ணக்கூடாது ஆன்சர் நீங்க சொல்லுங்க நான் சொல்லுவேன் இங்க பாருங்க காம்படிஷன் கிடையாது மெதுவா செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை செஞ்சு முடிச்சிங்கன்னா அடுத்த கொஸ்டின் நான் சொல்றேன் இந்த கிளாஸ்ல கொஞ்சம் மோட்டிவேஷன் அதிகமாக பேசுகிறேன் அடுத்த கிளாஸ்ல அப்படி இருக்காது சம் மட்டும்தான் சால்வ் பண்ணுவேன் வர்றீங்க சம் சால்வ் பண்ணுவீங்க ஹோம்ஒர்க் கொடுக்குறது மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்க ஓகேவா அதை மட்டும் நீங்க பண்ணா போதும் அதுக்கப்புறம் தேவையில்லாம எதுவும் பேசவே மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு சம் மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன்
கொஞ்சம் வேகமா போட மட்டும் பழகிக்கணும். ஓகேவா? அதிகமா மல்டிப்ளிகேஷனை போட்டுக்கிட்டே இருந்தா உங்களுக்கு மல்டிப்ளை ஈஸியா வந்துரும். வேகமா போட ஆரம்பிச்சிடும். இந்த டவுட் இருக்கா? இங்க பாருங்க, எந்த டவுட்னாலும் கேளுங்க. நடந்ததே கேட்டாலும் ஒண்ணும் சொல்ல போறது இல்ல. போட்டுங்களா? இந்த கொஸ்டின் கவனிச்சிங்கன்னா 0.427 போட்டுங்க. என்ன ஆன்சர்? ஆமா. இங்க என்ன போட்டிருப்போம்? 99 போட்டாச்சு. ஓகேங்களா? இந்த பதிலா என்ன பண்ணும்? 0 போட்டு. ஓகே. அடுத்தது 427. அதை எப்பயும் போல போட்டு. இப்போ என்னன்னா ஒரு நம்பருக்கு மேல பார் இல்லை. இந்த நம்பர் என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுவோம்? மைனஸ் தானே பண்ணுவோம். நான் அப்படி சொல்லலை. அங்க வந்து என்ன நம்பருக்கு மேல மைனஸ் பண்ணணுமோ அந்த நம்பர் தான் இருக்கு. இன்னொன்னு என் கிளாஸ்ல அதிகமா நீங்க தான் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். அதிகமா மல்டிப்ளை மட்டும் தான் உங்களுக்கு செய்ய சொல்லுவேன். சம்மே செய்ய சொல்ல மாட்டேன். அதை நீங்க பார்த்து போயிருக்கணும். ஓகேவா? மல்டிப்ளை மட்டும் நீங்க வேகமா பண்ணணும்னா உங்களுக்கு அதிகமா கொடுத்தாதான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்ப நானே சம் எடுத்து நானே செஞ்சா எனக்கு தெரியும். எனக்கு தான் திருப்பி மனப்பாடம் ஆகுமே தவிர உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. அதனால மற்ற ஸ்டாஃப்லாம் வேற மாதிரி நடத்துவாங்க. நான் கொஞ்சம் வேற மாதிரி நடத்துவேன். ஓகேவா? அதிகமா ஒர்க் அவுட் உங்களை கொடுப்பேன். அதுவும் என்னன்னா தெரியாததை கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் கொடுப்பேன். தேவையில்லாம எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகேவா? நீங்க தைரியமா படிக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எனக்கு கேட்கலாம். எத்தனை தடவை வேணாலும் பக்கத்துல வந்து கூட சொல்ல நான் ready. ஓகேவா? நீங்க தைரியமா படிங்க. எந்த டவுட்னாலும் கேளுங்க. ஓகேவா? எத்தனை தடவை வேணாலும் நான் சொல்ல ரெடி. ஓகேவா? இன்னொன்னு ஆன்சர் சொல்லும்போது தைரியமா சொல்லுங்க. உங்களை எதுவுமே நான் சொல்ல போறது கிடையாது. தப்பா சொன்னாலும் எனக்கு ஒண்ணும் இல்ல. ரைட்டா சொன்னாலும் ஒண்ணும் கிடையாது. கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க. அவ்வளவுதான். கத்துக்க வந்திருக்கோம். நல்லா கத்துக்கோங்க. ஓகே. ஆல் தி பெஸ்ட்.